पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यस्य निःश्वसितं वेदाः यो वेदेभ्योऽखिलं जगत् निर्ममेतमहं वन्दे विद्यातीर्थमहेश्वरम्। नारायण 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 நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகத்தில் முதலாவது பிரகரணம். ஃபர்ஸ்ட் பிரகரணத்தில் 5வது டாபிக் பார்த்தீங்கன்னா விதேக முக்த லட்சணம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதேக முக்த லட்சணத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம நேற்று என்ன பண்ணியிருக்கோம், அந்த சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒரு கீழே உங்களுக்கு ஒரு 3-4 கொட்டேஷன் பார்த்தீங்கன்னா நான் பிடிஎஃப்ல அனுப்பியிருக்கேன். என்ன கொட்டேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் கொட்டேஷன் முண்டக்க உபனிஷத்தில் 3:2-9. முண்டக்க உபனிஷத் 3:2-9. பொதுவாக இந்த விதேக முக்த லட்சணம் அப்படின்றது என்ன அப்படின்னா, தேகம் இல்லாத முக்தன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீவன் முக்தனுக்கும் விதேக முக்தனுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே அனுபவம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னா, தேகம் இருக்கும் தேகம் இருக்காது. இது மட்டும்தான் ஒழிய தேகம் பார்த்தீங்கன்னா இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜீவன் முக்தன். தேகத்தை விட்டான் அப்படின்னா அவன் சர்வ வியாபகமாக பிரம்மஸ்வரூபமாக ஆயிடுறான். அது சொல்றதுக்காக பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ருதிகள் பார்த்தீங்கன்னா வேத பிரமாணம் இருக்கு. அதில் 1வது வேத பிரமாணம் பார்த்தீங்கன்னா முண்டக்கத்தில் 3:2-9. स योह वै तत्परमं ब्रह्म वेद ब्रह्मैव भवति. முக்கியமான அந்த வச்சனம் அதுதான். ச யோக வை தத்
பரமம் பிரம்மவேத பிரம்மைவ பவதி. நாஸ்தியாஸ்மின் குலே நாஸ்யா அப்ரம்மவித் குலே பவதி. தரதி சோகம் தரதி பாப்மானம் குஹா கிரந்திபியோ விமுக்தோ அமிர்தோ பவதி அப்படின்னு மந்திரம் இருக்கு. முக்கியமானது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ரொம்ப வருஷங்களாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எங்கள் ஆச்சாரியாரும் ஃபேஸ் பண்ணது, என்னோட குருநாதரும் ஃபேஸ் பண்ணது, யாரெல்லாம் டீச்சிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஜீவன் முக்தனை பற்றி பேசும்போதெல்லாம் நம்ம பண்ணுற ஒரு எரர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனை சரீரமாகவே நினச்சி பேசிக்கிட்டு இருப்பான். நம்ம அந்த சரீரமாகவே நினச்சி பேசும்போது பார்த்திங்கன்னா நிறைய கான்ட்ரடிக்ஷன் பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சு. அப்போ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஸ்ருதி பார்த்திங்கன்னா நமக்குள்ளார ஒரு கிளியர் விஷன் பார்த்திங்கன்னா வந்துடணும். எங்கள் ஆச்சாரியர்கள் ரொம்ப கிளியராக சொல்லுவாங்க. என்னோட குருநாதர் ராமானந்த சுவாமி ரொம்ப கிளியராக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். மா மர்கயா அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா சொல்லுவார். என்னன்னா, அம்மா செத்து போயிட்டா, அவித்யா தான் அம்மா, நமக்கு ரீபர்த் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது எது அப்படின்னா அவித்யா அம்மா. அம்மா செத்து போயிட்டா, அப்புறம் திரும்ப பிறப்பு உண்டாகுமா அப்படின்னா பிறப்பு உண்டாகாது. அப்போ நமக்கெல்லாம் அம்மா இருக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா திரும்ப திரும்ப ரீபர்த் எடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஒரு விதவை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விதவை ஆகிறான்னா ஒரு கணவனுக்கு பார்த்தீங்கன்னா 3 கொண்டாடி, 3 ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா, அந்த புருஷன் இறந்து போனால் யார் முதல்ல விதவையாவா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? ஒரு 25 வயசில் இருக்கும்போது ஒரு மேரேஜ், ஒரு 10 வருஷம் கழிச்சு செகண்ட் மேரேஜ், அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு இன்னொரு மேரேஜ் அப்படின்னு 3 காலபேதத்தோட 3 ஒய்ஃபை கல்யாணம் பண்ணியிருக்காரு அவர். ஆனால் அவர் இறந்து போன பிறகு அந்த விடோவாகிறது எத்தனை பேர்? எப்போ அவர் 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு விடோவாவாங்க. இவர் எப்போ இறந்து போகிறாரோ அந்த க்ஷணத்திலேயே 3 பெண்களும் விதவையாவாங்க. அதான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மான்னு சொல்லக்கூடிய 3 கர்மங்களும் இவன் எப்போ தன்னை பிரம்மம் அப்படின்னு அறிகிறானோ அப்பவே பார்த்தீங்கன்னா நாசத்தை அடைகின்றன. மனசு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அவனுக்கு பிராரப்த கர்மத்தை பார்த்தீங்கன்னா போகம் பண்ணி நாசமாகும்னு சொல்றாங்களே சுவாமினா, அவனுக்கு இல்லை, அந்த தேகத்துக்கு தான் கர்மா. உற்பத்தியானது எது உற்பத்தியாச்சு அப்படின்னா பிரம்மம் உற்பத்தி ஆகலை. எது உற்பத்தியாச்சு? அந்த தேகம் உற்பத்தியாச்சு. அப்போ அந்த தேகத்துக்கு தான் பிராரப்தம் ஒழிய பிராரப்தம் பார்த்தீங்கன்னா ஆத்மாவுக்கு இல்லை. இவன் தன்னை ஆத்மான்னு அறிஞ்ச பிறகு இந்த தேகத்தோடு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல் ஆகின்றான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதில் நமக்கெல்லாம் இந்த தேகத்தோட அட்டாச்மெண்ட்டோட உட்கார்ந்துருக்கோம். இதே மாதிரி ஜீவன் முக்தனும் இந்த தேகத்துக்குள்ளார அட்டாச்மெண்ட்டாக இருப்பான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு கேள்விகள் நிறைய கேட்போம் நம்ம. அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மந்திரம் சொல்லுது ச யோக வை. எவன் அந்த பரமம் பிரம்மத்தை பார்த்தீங்கன்னா மேலான பரபிரம்மத்தை அறிகின்றானோ பிரம்மவேத பிரம்மைவ பவதி. அந்த பிரம்மத்தை அறிந்தவன் பார்த்தீங்கன்னா பிரம்மமாகவே ஆகின்றான். பிரம்மமாகவே ஆகிறான். எவனோ ஒருத்தன் லோக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி அறியும் போது அதுக்கு என்ன சொல்லுவோம்? ரிஃப்ளெக்ஷன். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் கூட எக்ஸாம்பிள். ரிஃப்ளெக்ஷன் நம்ம சொல்கிறோம், இதெல்லாம் உபனிஷத்தில் இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா ஒரிஜினலோட என்ன ஆயிடுச்சு? மிக்ஸ் ஆயிடுச்சு. ஒன்றாயிடுமா? ஆமாம், ஒன்றாயிடும். அப்போ ரிஃப்ளெக்ஷன் இது வரைக்கும் தன்னை தனியும் நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. எப்போ ஒரிஜினலை பார்த்துச்சோ, ஒரிஜினலோட மீட்டிங் நடந்துச்சோ, அந்த க்ஷணத்தில் மீட் பண்ணுற அந்த க்ஷணத்தில் எக்ஸிஸ்டன்ஸ், தனக்குன்னு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாமல், இண்டிவிஜுவல் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாமல் போயிடுது. இப்போ நம்ம எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இண்டிவிஜுவலாக இருந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பரமபுருஷனை, பிரம்மத்தை, ஒரிஜினல் கான்சியஸ்னஸை பார்க்கல. எந்த க்ஷணத்தில் தரிசனம் நடக்குதோ அந்த க்ஷணத்தில் நம்மளுடைய ஜீவத்துவம் பார்த்தீங்கன்னா இதாயிடும். என்ன ஆகிடும்? இந்த தேகத்தோடு இருக்கிற சம்பந்தங்கள் இல்லாமல் போய்விடும். இவ்வளோதான் நடக்குது. அப்போ பிரம்மவேத பிரம்மைவ பவதி. முக்கியமான மனசில் வச்சுக்கணும். பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகின்றான். பிரம்மமாகவே ஆகிறான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா வேற திரும்ப ஜீவனா ஆகிறது இல்லை. அப்போ அந்த தேகம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேகம் பார்த்தீங்கன்னா கர்மத்தினால உண்டானது. அந்த கர்மம் இருக்கிற வரைக்கும் அது பார்த்தீங்கன்னா சாமானிய சத்தாவினால
என்ன ஆகும் இருக்கும். அப்போ ஆள் இல்லாத டிரைவர் இல்லாத இவனோட எலன் மஸ்கோட வண்டி மாதிரி, டெஸ்லா வண்டி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆள் இல்லாமல் அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் செய்யப்பட்டபடி அது போய்கிட்டே இருக்கும். ப்ரோக்ராமில் என்ன எப்போ முடியுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி நின்ற மாதிரி இந்த தேகம் என்ன ஆகிடும், டொம்முன்னு விழுந்துடும். அப்போ இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த ஸ்ருதி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, அடுத்த ஸ்லோகம் பாருங்க. இந்த ஸ்லோகத்தில் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா பிரம்மவேத பிரம்மைவ பவதி அப்படின்ற அந்த வச்சனம் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது பிரம்மத்தை அறிஞ்ச நிலையில வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இருக்கு. ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம். முண்டக்க உபனிஷத்துல 2:2:10 அப்படின்ற ஸ்லோகம் மந்திரம். ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தமனுபாதி சர்வம் தஸ்ய வாசா சர்வமிதம் விபாதி. ந தத்ர சூரியோ பாதி. அந்த பிரம்மஸ்திதியில ஒருத்தன் இருக்கா அப்படின்னா அவன் பிரம்மமாவே இருக்கான். பிரம்மத்தை அறிந்தவன் என்ன ஆகிறான்னு பார்த்தோம், பிரம்மமாவே ஆயிடுறான். அப்ப அந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா அங்கு சூரியன் பிரகாசிப்பது இல்லை. நம்ம டீப் ஸ்லீப்ல சூரியன் இருக்கானா? அங்க ஏதாவது தீபம் இருக்கா, சந்திரன் இருக்கானா, வித்யுத் இருக்கா, மின்னல் இருக்கா, அக்னி இருக்கா? ஏதாவது ஒண்ணுமே இல்லைல்ல டீப் ஸ்லீப்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரண தேகம் போகும்போதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெளியில் இருக்க லைட் எல்லாம் ஆஃப் ஆகிடுது. இப்போ நான் கேட்குறேன், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்தீங்களான்னு நான் கேட்குறேன். தூக்கத்தில் நீங்கள் இருந்தீங்களா? ஆமாம் சுவாமி இருந்தேன், அதனால தான் காலையில் இப்போ எந்திரிச்சு நான் பேசுகிறேன். சரி, அப்போ தூக்கத்தில் எப்படி இருந்தீங்க? ஆனந்தமாக இருந்தோம் சுவாமி. அப்போ இருந்தோமா? ஆமாம் இருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரகாசத்தை வைத்து தெரியும்? நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒன்று சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? கூட வேற ஒன்றையும் அறியவில்லை. நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்குறேன், உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு டார்க்னஸ் இருக்கு, இருட்டு. திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு. நான் கேட்குறேன், என்னஜி இருக்குது உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரே இருட்டாக இருக்குது சாமி அப்படின்னு. அப்போ இருட்டாக இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஒரு அறிவு வேணுமா? பிரகாசமாக இருக்கு எல்லாம் இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஒரு அறிவு எப்படியோ, அதே மாதிரி இருட்டா இருக்கு ஒன்றும் தெரியலன்னு பார்க்கறதுக்கு ஒரு அறிவு இருக்கணும். நீங்கள் இருப்பீங்கல்ல, அங்கே அறிவோடு இருந்திருப்பீங்கல்ல. அப்போ தூக்கத்திலேயே நமக்கு காரண தேகத்திலேயே என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரண தேகத்திலேயே சூரியன் சந்திரன் எதுவுமே இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அறிவு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் எதிர்க்க எனக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை ஒன்றும் இல்லைன்ற அறிவு அங்கே இருந்துச்சு. சமாதியில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூரண பிரஜா இருக்கும். அங்க பிரம்மமாவே அவன் இருக்கிற நிலையில அந்த இடத்துல சூரியன் பிரகாசிப்பதில்லை. சமாதி அவஸ்தையில இருக்கிறவன் இடத்துல, அந்த அவஸ்தையில பிரம்மத்தின் இடத்தில் சூரியன் பிரகாசிப்பதில்லை. ந தத்திர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் பாதி. அந்த இடத்துல சந்திரனும் நட்சத்திரங்கள், தாரகம்னா நட்சத்திரங்களும் அங்கு இல்லை. அது மட்டும் இல்ல, ந இமா வித்யுதோ பாந்தி. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மின்னல் வெட்டுவதில்லை. மின்னல் ரொம்ப பிரகாசம், டக்குன்னு ஒரு க்ஷணம் வந்து எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும். அந்த மின்னலும் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசிப்பதில்லை. வித்யுத் அப்படின்றது பிரகாசிப்பதில்லை. குதோ அயம் அக்னிகி. இந்த அக்னியா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பெருசு பெருசெல்லாம் சொல்லியாச்சு. சூரியன் பெருசு, சந்திரன் பெருசு, நட்சத்திரங்கள் பெருசு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மின்னல் பெருசு. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த அல்பமான அக்னியா பிரகாசிக்க போது இந்த பிரம்மத்தை. அப்ப இந்த பிரம்மத்தை வந்து குதோ அயம் அக்னிகி, இந்த அக்னி எப்படி பிரகாசிக்கும்? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூலத்துக்கு வருது. தம் ஏவ பாந்தம் அனுபாதி சர்வம். தம் ஏவ பாந்தம் அப்படின்னா இந்த நான் அப்படின்னு ஒரு பிரகாச ஸ்வரூபம் சைத்தன்யம் இருக்கிறதுனால தான், பிரம்மம் இருக்கிறதுனால தான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனுபாதி சர்வம், அதை பின்தொடர்ந்து அனைத்தும் பிரகாசிக்கின்றன. எது சுவாமி அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெர்சன் இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? இந்த சூரியன் சந்திரன் மின்னல் வெட்டுது எல்லாம் இருக்குன்னு எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெர்சன் நான் அப்படின்ற ஒரு கான்சியஸ்னஸ், அறிவு, சித்து. அந்த நான் அப்படின்னா சித் ஸ்வரூபம் இருக்கிறதுனால தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் பிரகாசிக்குது அப்படின்னு நான் சொல்றேன். நான் இல்லை அப்படின்னா இது எல்லாம் இருக்கவே இருக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் அப்படின்றது வெறும் கான்சியஸ்னஸ், அதான் பிரம்ம தத்துவம்.
அது இருக்கிறனால தான் மற்றதெல்லாம் அதை தொடர்ந்து பிரகாசிக்குது. தஸ்ய பாசா சர்வம் இதம் விபாதி. அடுத்த ஸ்டெப் போகுது, அதனுடைய பிரகாசத்துல தான் மற்றதெல்லாம் பிரகாசிக்குது. இப்ப ஃபர்ஸ்ட் நான் இருக்கிறதுனால தான் என்னை பின்தொடர்ந்து மற்றதெல்லாம் சொல்றேன். செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் எல்லாத்தையும் சொல்றேன். நான் வேக்கப் ஆனோன்னு நான் சொல்றேன், நான் அறிகின்றேன். எதை அறிகின்றீர்கள்? நான் சந்திரனை அறிகிறேன், சூரியனை அறிகிறேன், மின்னல் வெட்டுவதை அறிகின்றேன், அக்னியை அறிகின்றேன். அப்ப நான் அப்படின்ற ஒரு இதை தொடர்ந்து பின்தொடர்ந்து நான்ற அறிவை பின்தொடர்ந்து மற்றதெல்லாம் இருக்கு. அடுத்த ஸ்டெப் போகுது, இல்ல மற்றதெல்லாம் சுதந்திரமா இல்ல, என்னுடைய பிரகாசத்தை வாங்கிக்கிட்டு அந்த பிரம்மத்தினுடைய பிரகாசத்தினாலதான் மற்றதெல்லாம் பிரகாசிக்குது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். அப்ப என்ன அர்த்தமாகுது அப்படின்னா, பிரம்மத்தை அறிந்தவன் பாத்தீங்கன்னா பிரம்மமாகின்றான், அவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா சுயம் ஜோதியா அவன் ஆகின்றான் அப்படின்னு அர்த்தமாகும். இது ஒண்ணு. இதுக்கப்புறம் முண்டக்க உபநிஷத்துலயே 2:2:11 அடுத்த மந்திரமே இருக்கு. முண்டக்க உபநிஷத்துல 2:2:11 இருக்கு. அந்த பிரம்மத்தை அறிந்தவன் என்ன ஆகிறான்? பிரம்மமாவே ஆகின்றான் இருக்கா. விதேக முக்தனை எப்பவுமே இனிமே என்ன பண்ணணும்? விதேக முக்தர்களை யாரையாவது நம்ம எங்கேயாவது வரீங்க, ரமண பகவானோட சந்நிதியில வரீங்க, அந்த சந்நிதி அவர் வாழ்ந்த இடத்தினால இப்ப பாத்தீங்கன்னா என்னோட வீடு இருக்கு, என்னோட ரூம் இருக்கு. என்னோட ரூம்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே வேதாந்தம் 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 அந்த சப்தம் பாத்தீங்கன்னா வேதாந்தம், அந்த செவுத்து ஃபுல்லா வேதாந்தமா இருக்கும். அதை சொல்லி 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 ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கும், வேதாந்தமே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே வேதாந்தம் தான், சிந்தனையும் வேதாந்த சிந்தனையா இருக்கா. இதுக்குள்ளார வந்த மாத்திரத்துல பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? இதுக்கான வைப்ரேஷன் வேற மாதிரி இருக்கும். இதே நீங்க பாத்தீங்கன்னா வெறும் மெடிடேஷன் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த இடம் எப்படி இருக்கும்? வெறும் ஆத்மஸ்வரூபத்திலேயே இருந்துட்டு சப்தங்கள் இல்லாம, இப்ப நம்ம சப்தத்துல இருக்கோம், சிரவண மனனத்துல இருக்கோம். இதே பாத்தீங்கன்னா ரமண பகவான் பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துல எங்க இருந்திருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா குகையில விருப்பாட்சிக்கையிலையும் ஸ்கந்தாசிரமத்திலையும், அதே மாதிரி சந்நிதியில பாத்தீங்கன்னா ரமண பகவானோட சந்நிதியில உட்கார்ந்தே இருந்தார். எத்தனை வருஷமா உட்கார்ந்து இருந்தார், ஸ்திதியில இருந்தார், தன்னுடைய ஸ்திதியிலேயே இருந்தார். அப்ப உள்ளுக்குள்ளார சதா ஆத்மா ராமரா பாத்தீங்கன்னா எப்படி சிவபெருமானும் விஷ்ணு பகவானும் அவங்க ஸ்தானத்துல இருந்துகிட்டு பிரம்ம தியானத்துல இருக்காங்களோ, அதே மாதிரி ரமண பகவானும் பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தரா அவர் என்ன பண்ணார்? பிரம்ம தியானத்திலேயே அகமுகமாவே இருந்துகிட்டு இருந்தார். அப்ப அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா அந்த அவர் பண்ணதோட அந்த இடத்தோட மகிமை அப்படியே நமக்கு தெரியும் உங்களுக்கு. அப்போ நம்ம போறதுல சமாதிக்கு போறது பாத்தீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா, இதுதான் அவங்க பண்ணினதோட அந்த வீரியம் அந்த அட்மாஸ்பியர்ல பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். நம்ம ஈஸியா பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ண முடியும். இதுதான் விஷயம் ஒழிய. ஆனா ரமணர் எங்க இருந்து இப்ப இருக்கார் அப்படின்னு யாராவது கேட்டா, அவர் நட்சத்திரமா போனார்லாம் சொல்லக்கூடாது. வானத்துல அப்படியே ஒளியா போயிட்டார் அப்படின்னா எங்க போனார்னு கேள்வி வரும் இல்ல. ஒளியாலாம் போகல. அப்ப அவர் எங்க இருக்கார் அப்படின்னா மந்திரம் சொல்லுது, பிரம்மயேவ இதம் அமிர்தம் 2:2:11 பிரம்மைவ இதம் அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பశ్చాத் பிரம்ம தக்ஷிணதः தக்ஷிணதः உத்தரேன அதச்சோர்த்வம் ச பிரஸ்ருதம் பிரம்மைவேதம் விஸ்வம் இதம் வரிஷ்டம். ரொம்ப தெளிவா சொல்லுது, பிரம்ம ஏவ இதம் அமிர்தம், பிரம்மம் தான் அமிர்த ஸ்வரூபம். தேகத்தை விடுற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு ஒட்டு உறவு இருந்துச்சு ஒரு தேகத்தோட. தேகம் போனதுக்கு அப்புறம் அவர் எங்க போனார் அப்படின்னா சர்வ வியாபகமா பிரம்ம தத்துவமா அந்த விதேக முக்தர் இருக்கார். விதேக முக்தர் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ வியாபகம். அப்ப அவரோட சந்நிதின்னு நம்ம எதையாவது சமாதி சந்நிதின்னு எதாவது வச்சிருக்கோம்னா என்னது? அது பாத்தீங்க அப்படின்னா அவர் வாழ்ந்த இடம், அதுக்குன்னு ஒரு சாநித்தியம் இருக்கும். சித்த புருஷர்களை இவங்களே கனெக்ட் பண்ணிக்காதீங்க. நிறைய இந்த ஊர்ல தமிழ்நாட்டுல எல்லாம் சித்தர் நிறைய இடத்துல சித்த புருஷர்களை வச்சிருக்கோம். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஞானிகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். சித்தர்கள் பாத்தீங்கன்னா பலவிதமான சித்தி இருக்கு. இப்ப நான் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துல கூட சித்தி, உங்க மனசுல என்ன இருக்குன்னு அறிஞ்சுனா சித்தி ஆயிடும். எதையாவது பாத்தீங்க அப்படின்னா வெத்தலை போட்டு சொன்னா சித்தர் ஆயிடும். புளியரை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க பாத்தீங்கன்னா கருப்பசாமின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு பாத்தீங்க அப்படின்னா என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காரு நிறைய. அவரு ஒரு சித்தர். எங்க பார்த்தாலும் சித்தர்கள் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இருக்காங்க. நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா ஆத்ம சித்தியை அடைந்தவர்கள். ஆத்ம சித்தி அடைஞ்சவங்களுக்கு பேர் தான் நம்ம நிஷ்டர்கள், பிரம்ம ஞானிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப பாத்தீங்கன்னா பிரம்ம ஞானிகளா பாத்தீங்கன்னா நமக்கு பிரத்யட்சமா இப்ப நமக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வச்சனங்களும் அவங்க அனுபவங்களும் கரெக்டா இப்ப நமக்கு தெரியறது சமீபத்துல வாழ்ந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
நீங்கள் நல்லா வந்து தட்சிணா நம்ம ரமண பகவான் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தாயுமான சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வச்சனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதி அவர் அடைஞ்சிருக்கார். நம்ம போனால் ராமநாதபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சமாதிக்கு போகலாம். நெரூருக்கு போனீங்க அப்படின்னா சதாசிவ பிரமேந்தரோட சமாதி இருக்குது. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகான்களோட ஜீவன் முக்தர்களோட சமாதி அங்கே விதேக முக்தர்களாக அடங்கியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் அவர்கள் எங்கே போனாங்கன்னு கேட்டால் அவங்க வந்து பிரம்மஸ்வரூபமானாங்க. அவர்கள் அமிர்த ஸ்வரூபமாக ஆகிறார்கள். பிரம்ம ஏவ இதம் அமிர்தம். இந்த பிரம்மம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மம் தான் அமிர்த ஸ்வரூபம். புரஸ்தாத்து முன்னாடி அதுதான் இருக்கு. அதே நேரத்தில் பశ్చాத்து பிரம்ம, அந்த பிரம்மம் தான் பின்னாடி இருக்கு. முன்னாடியும் அதுதான் இருக்கு, பின்னாடியும் அதுதான் இருக்கு. தட்சிணத்தக என்னோட ரைட் சைட்லயும் அதுதான் இருக்கு, உத்தரேன லெஃப்ட் சைட்லயும் அதுதான் இருக்கு, ரைட் சைட்லயும் அதுதான் இருக்கு. அதேதான் ஊர்துவம், அதச்ச ஊர்துவம், கீழையும் அதுதான் இருக்கு, மேலையும் அதுதான் இருக்கு. பிரசுருதம் எல்லா இடங்களிலும் அது வியாபிக்கப்பட்டு விரிக்கப்பட்டு இருக்கு. இந்த மொத்த என்டையர் சிருஷ்டியையும் வந்து பார்த்தீங்கன்னா வியாபிச்சிருக்கிறது அந்த பிரம்ம தத்துவம். அப்போ யாராவது வந்து பார்த்தீங்கன்னா விதேக முக்தர்கள் என்ன ஆனாங்கன்னு கேட்டால் விதேக முக்தர்கள் சர்வ வியாபகமாயிட்டாங்க. அவங்க தான் பிரம்மமாக இருக்காங்க, அவங்க பிரம்மஸ்வரூபமாக இருக்காங்க. முன்னாடியும் பின்னாடியும் மேலையும் கீழையும் லெஃப்ட்லையும் ரைட்லையும் சர்வத்திலையும் வியாபிச்சிருக்காங்க. பிரம்ம ஏவ இதம் விஸ்வம், இந்த மொத்தமும் பிரம்மம் தான். இதம் வரிஷ்டம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்தது, சர்வோத்கிருஷ்டமானது. இந்த பிரம்மமே இந்த மொத்த விஸ்வமும் வியாபகமாக இருக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன் முக்தன் இருக்கிற வரைக்கும் ஒரு பாடின்ற ஒரு ஐடென்டிட்டியை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேகத்தோடு ஒரு பர்சன் இருக்கார், அட்ரஸ் பண்ணுறோம், அவர் ஜீவன் முக்தர் அப்படின்னு. ஆக்சுவலாக அவரை நம்ம அட்ரஸ் பண்ணும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜீவன் முக்தர் தேகம் இல்லை, அவர் வந்து சர்வ வியாபகம் தான் அறிஞ்ச மாத்திரத்திலேயே. இருந்தாலும் நமக்கு ஒரு அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாடி இருந்துச்சு. ஆனால் அந்த தேகம் போனதுக்கு பிறகு அவர் சர்வ வியாபகம். நான் சொல்லுவேன்ல, அக்னி வந்து பார்த்தீங்கன்னா சாந்தமாச்சுன்னா எங்கும் வியாபிச்ச வாயுல ஒன்று கலந்து போயிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் இந்த தேகத்தோட இருந்தது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா என்ன ஆயிடுது, தேகம் இல்லாமல் போகும்போது ஃபுல்லாக வியாபக தத்துவமாக ஆயிடுது. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், அதுதான் இங்கே சொல்லுது. அதுக்கப்புறம் ஆச்சாரியா சொல்கிறார் ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்த ஸ்லோகத்தை வந்து இதுலேயும் பார்த்தோம், காலையில் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தை 2-3 கிளாஸ்க்கு முன்னாடி பார்த்தோம். யதா நத்யக ஸ்யந்தமானாக, முண்டக்க உபனிஷத் 3:2-8, முண்டக்கம் 3:2-8. யதா நத்யக ஸ்யந்தமானாக சமுத்ரே அஸ்தம் கச்சந்தி நாமரூபே விஹாய ததா வித்வான் நாமரூபாத் விமுக்தஹ பராத் பரம் புருஷமுபைதி திவ்யம். எப்படி நதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் இருக்கு, யமுனா, சரஸ்வதி, கங்கா, கோதாவரி, யமுனா அப்படிலாம் பேர் வைக்கிறோம். அதுக்கெல்லாம் ஒரு நாமம் இருக்கு, ஒரு ஃபார்ம் இருக்கு, கலர் இருக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கலர் இருக்கு. அலக்நந்தா அப்படின்னு ஒன்று, அது ஒரு கலர்ல வரும். பாகீரதின்னு ஒன்று வரும். தேவப்பிரயாகில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நதியை சேர்ந்தோன்னே கங்கான்னு பேர் மாறி இருக்கும். ஐயோ அடப்பாவிகளை ஏமாத்திட்டாங்களே. நான் முதல் நாள் அப்படிதான் ஃபர்ஸ்ட் வாட்டி போனப்போ நான் கங்கான்னு நினைச்சது வந்து பார்த்தீங்கன்னா கங்கோத்திலேருந்து கங்காவா வரும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா, கங்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான். முதல் தேவப்பிரியாகில் போனோன்னு பார்த்தா ஒரு பக்கம் கருப்பாக வரும், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் கலரில் வரும். 2 நதி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து கங்கா. கங்கோத்திரியிலேருந்துலாம் பேர் இல்லை, அதுக்கு இங்கே தேவப்பிரியாகுன்னு ஒரு இடத்துல வந்து தான் ரிஷிகேஷ்க்கு மேலே தான் அதுக்கு பேர் கங்கானே மாறுது. 2த்துக்கும் வேறு வேறு கலர். நீங்கள் திரிவேணி சங்கமம் போனீங்கன்னா உங்களுக்கு கிளியராக பார்க்க முடியும். யமுனாவுக்கு வந்து ஒரு கலர், கங்காவுக்கு ஒரு கலர், சரஸ்வதி வந்து பார்த்தீங்கன்னா குஹ்யமாக இருக்கும். சரஸ்வதி வந்து பார்த்தீங்கன்னா பியூராக இருக்கும் கலர், கிறிஸ்டல் கிளியரில் இருக்கிறது. கங்காவுக்கு ஒரு கலர், யமுனாவுக்கு ஒரு கலர். நீங்கள் பத்ரிநாத்தில் மானாக்கு மேலே போனீங்க அப்படின்னா கலர் வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதியோடது ஒரு சின்ன இடத்துல நம்ம பார்க்கலாம். அப்போ வெளியேறுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பட்டிக்க மாதிரி இருக்கிற தண்ணி. ஆனால் கங்கா வந்து ஸ்பட்டிக்க மாதிரி இல்லை, அதுக்கு ஒரு கலர் இருக்குது. யமுனாவுக்கு ஒரு கலர் இருக்குது. இந்த நாம ரூபங்கள், டேஸ்ட், குணங்கள் இதெல்லாம் இருக்கே, இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி பாய்ந்து ஓடுகின்ற நதிகள். சமுத்திரே அஸ்தம் கச்சந்தி, சமுத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, முடிவை அடைகின்றன, லயத்தை அடைகின்றன. எப்படி? நாம ரூபே விகாய, தன்னுடைய நாமம், ரூபம், குணங்கள் எதெல்லாம் ஸ்பெஷாலிட்டியாக இருந்துச்சோ அதுகிட்ட அந்த எல்லா ஸ்பெஷல் குணங்களோடையும்
அது என்ன ஆகுது, எல்லாத்தையும் விட்டுட்டு நதியில சமுத்திரம்னு ஒரே பேர் ஆயிடுது. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ததா வித்வான், அது போலவே ஆத்ம ஞானியும் கூட என்ன ஆகிறான், நாமரூபாத் விமுக்தா, நாமரூபங்கள்ல இருந்து விடுபட்டவனாக, விடுதலை அடைந்தவனாக என்ன ஆகின்றான் அப்படின்னா பராத்பரம் புருஷம் உபைத்தி திவ்யம். பராத்பரம் அப்படின்னா என்ன அர்த்தம், மேலான வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலானதற்கும் மேலான அந்த திவ்யமான பரமபுருஷனை பிரம்மத்தை அடைகின்றான். சமுத்திரம் மாதிரி பிரம்மம் அந்த நாமரூபம்லாம் விட்டு என்ன ஆகிறான், நான் பரமஹம்சானந்தா அது இதுன்னு நிறைய சொல்லியிருப்போம் விவகாரத்தில் இருக்கும்போது. எல்லா நாமரூபங்கள் இருக்கிற புத்தியும் போய் அவன் என்ன பண்றான், சமுத்திரத்தில் கலக்கிற நதி மாதிரி தன்னுடைய எல்லா நாமரூபங்களை விட்டு அந்த பிரம்மத்தையே அடைகின்றான் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப இனிமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜீவன் முக்தன் ஆகும்போதே வாஸ்தவத்துல அவனுக்கு கர்மங்கள் இல்லை. நம்ம விவகாரத்துக்கு லேஷா வித்யான்னு ஒன்ன கல்பனா பண்ணி அவன் தேகத்துல ஒரு ஆள் இருக்கிற மாதிரி நம்ம கல்பனை பண்றோம். வாஸ்தவத்துல ஜீவன் முக்தனே சர்வ வியாபகம் தான். ஆனா விவகாரத்துல இருக்கிறதுனால அதுக்கு ஒரு விவகார கல்பனா பண்றோம், ஜீவன் முக்த அவஸ்தான்னு ஒரு கல்பனை பண்றோம். சாஸ்திரமே பண்ணுது அந்த கல்பனை. அதுக்கப்புறம் தேகம் போச்சு அப்படின்னா அதுவே சொல்லுது விதேக முக்தன் ஆயிட்டான்னு. வாஸ்தவத்துல பிரம்மத்தை அறிந்தவன் சர்வ வியாபகம் ஆயிடுறான் அப்படின்னு புரிஞ்சு. இதோட இங்க நில்லுங்க. இன்னைக்கு பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறோம் ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். 5A 5ல் வந்து பாத்தீங்கன்னா 2வது டாபிக் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு டாபிக்கா பார்த்துட்டு வரப்போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் டாபிக் வந்து ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணம் அப்படின்னு வரும். ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணம் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதை புக்கை வச்சுங்க. பகவத்கீதை புக் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிமே வந்து ஒரு 10-20 ஸ்லோகங்கள் பார்ப்போம். நம்ம இந்த பரம்பரான்னு ஒன்று சொல்லுவோம் தெரியுங்களா. வித்யா பரம்பரா வந்து பார்த்தீங்கன்னா சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரான்னு சொல்கிறோம். அதோட இன்னொன்று ஒரு முக்கியமான மந்திரம் சொல்கிறோம். ஏன், நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரம் சன்னு நிறைய காலமாக சொல்லிட்டு இருக்கோம் இந்த ஸ்லோகத்தை. இந்த ஸ்லோகத்தை யார் பண்ணினான்னு தெரியல. ஆனால் நீண்ட காலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் பரம்பரையில் படிக்கப்படுது. நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம். வசிஷ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி வியாசரை தூக்கி கொண்டாடுறோமோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வசிஷ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பரம பிரமாணம். நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புரிஞ்சா போதும் அப்படின்ற வேதாந்திகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் வசிஷ்டரை தூக்கி போட்டாங்க. யோக வாசிஷ்டம் அப்படின்னா யோக வாசிஷ்டம் தேவையில்லை. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ இடைசர்கள் அப்படின்ட்டாங்க. இடைசர்களை யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நுழைச்சிட்டாங்க. அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நியூ வேதாந்திஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் போதும் அப்படின்னு சொன்னவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாத்தையும் பெரியவங்க எல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டாங்க. கொஞ்சம் கார்னர் பண்ணிங்கன்னா சங்கரர் இதெல்லாம் எழுதவே இல்லை. யாரும் பின்னாடி வந்தவங்க சங்கரன் பேரில் நிறைய எழுதிட்டாங்க. அப்படி ஆத்தென்டிக்கா இருக்கிறதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, தனக்கு விரோதம் இல்லாதது எல்லாத்தையும், விரோதமாக இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துட்டு விரோதம் இல்லாததை மட்டும் வச்சுக்கிட்டார். இது என்ன ஒரு முட்டாள்தனம், ஒரு தப்பான காரியம் இல்லை. அப்போ ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஷ்யம், சங்கர பாஷ்யம், நான் எடுத்த பாஷ்யத்தை வந்து மனசில் வச்சுக்கோங்க. யாராவது லீவ் இல்லை, நாளைக்கு லீவாக இருக்கா, என்னோட 2வது அத்தியாயத்தில் ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணம் 2:54 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். நான் என்ன மாதிரி யாராவது மனனம் பண்ணுறவங்க இருப்பீங்க, யாராவது நிறைய வருஷங்கள் இதில் இருக்கீங்க. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், பரம்பரா என்ன சொல்லுது, பரம்பரை இல்லாதவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும். அப்படின்னா எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். நாங்கள் பேசுகிறதும் பரம்பரையில் இந்த வித்யாரண்ய சுவாமிகளோட பரம்பரை, நம்ம சிருங்கேரி பரம்பரையில் என்ன வந்துகிட்டு இருக்கோம் ஒரே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா நியூ வேதாந்திஸ் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு அர்த்தங்கள்லாம் ஐயோ அபத்தமாக அர்த்தம் எடுக்கிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகங்கள்லேருந்து மெதுவாக பார்த்துட்டே வாங்க. ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணத்தில் ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். பகவத்கீதாசு த்விதீய அத்தியாயே ஸ்தித பிரஜ்ஞக பட்யதே. பகவத்கீதையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது அத்தியாயத்தில் ஸ்தித பிரஜ்ஞனை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா படிக்கப்படுகின்றது. ஸ்தித பிரஜ்ஞனை பற்றி சொல்லப்படுகின்றது. என்ன சொல்லுது, 2:54 பகவத்கீதாவில் 2:54. ஏன் சுவாமி ஸ்தித பிரஜ்ஞனை பற்றி பேசுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்தித பிரஜ்ஞன், அதுக்கப்புறம் வந்து குணாதீதன், அதுக்கப்புறம் பிராமணன்,
அதுக்கப்புறம் பக்தன், பகவத் பக்தா, அதுக்கப்புறம் ஆத்ம சம்ஸ்தம் அப்படின்னு ஒரு சப்தம். இது எல்லாம் ஜீவன் முக்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தித பிரஜன் அப்படின்னாலும் ஜீவன் முக்தன் தான். ஜீவன் முக்தன், ஸ்தித பிரஜன், அப்புறம் குணாதீதன், அப்புறம் பிரம்ம சம்ஸ்தம், அதுக்கப்புறம் பகவத் பக்தகன் 12வது சாப்டர்ல. இது மாதிரி அநேக பிராமணகன்ற வந்து ஒரு சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிருகதாரண்யத்தில் அநேக சப்தங்கள் வந்து சினானிம்ஸா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஸ்தித பிரஜ லட்சணத்தை முதல்ல சொல்ற. ஸ்தித பிரஜன் அர்த்தம் ஜீவன் முக்தன். அவனை பத்தி வந்து பாத்தீங்கன்னா 2:54 அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திததி கிம் பிரபாஷேத கிமாசீத வ்ரஜேத கிம். ரொம்ப சப்தம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியருங்க. எப்போ ஒன்னுத்துல வந்து ரகசியார்த்தம் எங்கேயாவது போறோம், லட்சியார்த்தம் எங்கேயாவது போறோம் அப்படின்னா, லட்சியார்த்தம் வாட்சியார்த்தம்னு ஒரு 2 இருக்கு. இந்த வாட்சியார்த்தம் அப்படின்னா என்னன்னா, சிகப்பு ஓடுது அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுங்களேன். சிகப்பு ஓடுகிறது அப்படின்னு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். சிகப்பு எப்படி ஓடும்? சிகப்பு எப்படி ஓடும்? சிகப்பு ஓடாது இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? சிகப்புன்ற ஒரு கலர், வெறும் கலர் எப்படி ஓடும்? அப்ப கலர் ஓடாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? சிகப்புன்ற கலர் ஓடாது, சிகப்பு குதிரை ஓடுகிறது அப்படின்னு மீனிங் இருக்கும் அந்த இடத்துல. அப்ப எங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சப்தம் வந்து பாத்தீங்கன்னா பூரணமான அர்த்தத்தை கொடுக்கலையோ அப்பதான் நீங்க என்ன பண்ணணும்? அதோட லட்சியம் என்ன, எதை உணர்த்துதுன்ற அர்த்தத்துக்கு நீங்க போகணும். எங்கேயாவது சப்தம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிளியரா இருக்கு அப்படின்னா அங்க வந்து லட்சியார்த்தம் நீங்க வேற ஏதாவது டிஃபரெண்டா எடுத்தீங்கன்னா, அப்படி அர்த்தம் எடுக்கிறீங்கன்னா மற்ற எல்லா பிரமாணங்களோட அது என்ன ஆகணும்னா கான்ட்ரடிக்ட் ஆகாம இருக்கணும். ஒரு முக்கியமான விதி அது. சமன்வயம், அவிரோதம் அப்படின்னு 2 விஷயத்தை பிரம்மசூத்திரம் சொல்லுது. ஒரு மீனிங் எங்கேயாவது எடுக்கிறீங்கன்னா, இப்ப நான் ஒரு மீனிங் எடுக்கிறேன், ஒரு மீனிங் சொல்றேன் அப்படின்னா அது நீங்க என்டையர் சாஸ்திரம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் கான்ட்ரடிக்ஷன் வரவே வராது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சா போதும் வேதாந்தம்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முட்டிக்கிட்டு நிற்கும் ட்ரெயின் போய். ஏன் அப்படின்னா பெரியவங்க எல்லாரும் நிறைய பேர் அனுபவஸ்தர்கள், எல்லாமே அனுபூதிமான்கள். அப்போ வந்து வசிஷ்டரோட கான்ட்ரடிக்ட் ஆகும். புரிஞ்சா போதும் வேதாந்தம் வசிஷ்டரோட கான்ட்ரடிக்ட் ஆகும், சதாசிவ பிரம்மேந்திரரோட கான்ட்ரடிக்ட் ஆகும், பதஞ்சலி மகரிஷியோட கான்ட்ரடிக்ட் ஆகும். 108 உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அநேக உபனிஷதங்களோட கான்ட்ரடிக்ட் ஆகும். சங்கரோட பாஷ்யத்தோட நிஷ்டா பிரகரணத்தோட கான்ட்ரடிக்ஷன் வரும் நிறைய இடத்துல. அதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணலாம்? ஈஸியா பரம்பரையில் என்ன சொல்றாங்களோ அதை சொல்லிட்டு போயிடலாமே. இப்ப பாருங்க, ஸ்தித பிரஜ்ஞஸ்ய அப்படின்ற ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா. ஸ்தித பிரஜ்ஞன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம் நிலை பெற்றவன் அப்படின்னு அர்த்தம். ஸ்தித பிரஜ்ஞன் அர்த்தம் பிரஜ்ஞன், பிரஜ்ஞா அப்படின்னு அர்த்தம் ஞானம். ஸ்தித பிரஜ்ஞ அப்படின்னா ஞானம் நிலை பெற்றவன், ஞான நிஷ்டன் அப்படின்னு பேர். அந்த ஞான நிஷ்டன் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது? கா பாஷா. அவன் எந்த விதமா வந்து பாத்தீங்க அப்படின்னா சமாதியில் நிலை பெற்றவனுடைய லட்சணம். கா பாஷானா அவனை பத்தி மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன லட்சணத்துல சொல்லுவாங்க. ஒண்ணு சமாதிஸ்தஸ்ய கேசவ. சமாதிஸ்தஸ்ய அப்படின்னா சமாதியில் நின்றவன் எப்படி இருப்பான்? சமாதியில ஒருத்தர் இருக்கான், நிர்விகல்ப சமாதியில வந்து பார்த்தீங்கன்னா அட்டைன் பண்ணி ஒருத்தர் இருக்கான், அவன் எப்படி இருப்பான், அவனுக்கு லட்சணம் என்ன? அதுக்கப்புறம் ஸ்திததீஹி கிம் பிரபாஷேத. ஸ்திததீஹி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம் நிலை பெற்றவன் இருக்கான்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிரபாஷேத, அவன் எப்படி பேசுவான். கிம் ஆசீத, எப்படி உட்காருவான். கிம் விரஜேத, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா விவகாரம் பண்ணுவான், நடப்பான், எப்படி நடப்பான், போவான் வருவான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியானது கேட்கப்பட்டிருக்கு. இங்க இருந்து ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணம் 2வது அத்தியாயம் 55 72 வரைக்கும் ஆச்சாரியார் என்ன பண்ற? கிருஷ்ண பரமாத்மா ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணம் சொல்ற. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், எனக்கு நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்க, கீதா கிளாஸ் எல்லாம் எடுக்கிறவங்க இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அபத்தமா எடுக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா 2 ஸ்திதி சொல்றோம்ல, ஒன்று நிர்விகல்பத்துல சமாதியில இருக்கிறவன், இன்னொன்று சமாதியில இருந்து கீழே இறங்கினவன். சமாதிக்கு போயிட்டு சமாதியில இருந்து கீழே இறங்கினவன், அவனுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? சகஜ சமாதியில இருக்கிறவன் அப்படின்னு சொல்லுவோம். அடிச்சா அப்ப வந்து பாத்தீங்கன்னா சமாதியில இருந்தா நிர்விகல்ப சமாதி, அதுல இருந்து கீழே இறங்கினா சகஜ சமாதி. அப்ப நிர்விகல்ப சமாதியில இருக்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னு ஒண்ணு லட்சணம் பண்ணணும். இன்னொன்னு சமாதியில இருந்து கீழே இறங்கினா அப்படின்னா அந்த இறங்கினவன் வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரியே விவகாரம் பண்ணுவானா,
நம்மளை மாதிரியே உட்காருவானா, நம்மளை மாதிரியே பேசுவானா, நம்மளை மாதிரியே நிற்பானா, எப்படிலாம் விவகாரம் பண்ணுவான் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியில அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிக்கிறார். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சரியர் தெளிவாக சொல்றாரு. இதெல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரா வித்யால இது ரொம்ப முக்கியமாக வித்யாரணி சுவாமி எழுக்கணும். ஏன்னா அவங்க குருநாதர்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பிரக்ஞா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆத்ம ஞானம். சிம்பிள். ஸ்தித பிரஜன் இருக்குல்ல, அந்த ஸ்தித பிரஜன்ல பிரக்ஞா இருக்குல்ல, பிரக்ஞான்ற சப்தத்துக்கு அர்த்தம் ஆத்ம ஞானம், தத்துவ ஞானம் அப்படின்னு பேர். தத்து த்விவிதம், ரொம்ப முக்கியமான பாஷ்யம் இது. தத்து த்விவிதம். யாராவது தயானந்த் சுவாமியோட குரூப்ல இருக்கிறவங்க யாராவது பாடம் கேட்டிருந்தீங்கன்னா, நீங்க வச்சிருந்தீங்கன்னா யூடியூப்ல போய் வந்து உங்க ஏற்கனவே நீங்க என்னெல்லாம் ஸ்தித பிரஜனை பத்தி கேட்டீங்களோ அவங்களோட வியாக்கியானத்தெல்லாம் எடுத்து பாருங்க. இந்த ஸ்தித பிரஜனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அபத்தமா பேசுவாங்க. ரொம்ப அபத்தம். அவங்க தனக்கேற்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப ஹையர் லெவல்ல இருக்கிறவரை லோ லெவல்ல கொண்டு வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதை கம்பேர் பண்ணி படிங்க. இப்ப கம்பேர் பண்ணீங்கன்னாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷனல் வித்யா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்க சொல்றாரு தத்து த்விவிதம். அந்த தத்துவ ஞானம் வந்து பாத்தீங்கன்னா 2 விதம். தத்துவ ஞானம் 2 விதம். ஸ்திதம் அஸ்திதம் செய்தி. எஸ்டாப்ளிஷ் ஆனது, நான் எஸ்டாப்ளிஷ்டு, எஸ்டாப்ளிஷ்டுன்னு 2 வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துல 2 விதம் இருக்கு. நல்ல ஞானம், நிலை பெற்ற ஞானம், நிலை பெறாத ஞானம். அப்ப நல்லா சாலிடா இருக்கிறது. நம்ம இதை வந்து பாத்தீங்கன்னா சிலைய விக்கிரகத்தை பிரதிஷ்டா பண்றதுன்னு இருக்கு. அஷ்டபந்தனம் வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், சிலையை ஆட்டி பார்க்க முடியாது. அஷ்டபந்தனம் வச்சு பூசிட்டீங்கன்னு வச்சுங்க, போச்சு. அதுக்கப்புறம் அந்த விக்கிரகத்தை அசைக்கவே முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அது மாதிரி சாலிட் ஆகிறதுன்ற ஒரு ஞானம். அதுக்கப்புறம் இன்னும் சாலிட் ஆகாதது அப்படின்னு ஒரு ஞானம். ஸ்திதம் அஸ்திதம் செய்தி 2 ஞானம் இருக்கு. அதுக்கப்புறம் யதா, எப்படி அப்படின்னு கேட்கும்போது இந்த கொஞ்சம் யாராவது கொஞ்சம் பொறுத்துங்க, நான் ஏதாவது பேசுவேன் எனக்கு தப்ப, அதனால ஸ்திரீகள் யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் மன்னிச்சுங்க. யதா எந்த விதமாக? ஜாரே அனுரக்தாயாக நாரியாக. ஜாரே அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா கள்ளப்புருஷன் அப்படின்னு பேர். கள்ளப்புருஷனோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுரக்தாயா நாரியா, ரொம்ப லவபிளான ஒரு கள்ளப்புருஷன். அந்த கள்ளப்புருஷனோட வந்து பாத்தீங்கன்னா மனசு ரொம்ப ஒன்றி போன ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீ நாரியான்னு பேரு. அந்த ஸ்திரீ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றா? சர்வேஷ்வபி வியவஹாரேஷு. நம்ம எதுக்கு ஜாரான்றது எடுக்கணும்? தன்னோட பத்தியினே போட்டுவீங்களாங்க, மாத்தியே போட்டுங்க. எதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கெட்டதை பத்தி பேசணும்? நல்ல ஸ்திரீயை பத்தியே பேசுவோமே. நல்ல ஸ்திரீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப ஸ்திரீ. அந்த குடும்பஸ்திரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது மேரேஜ், முக்கியமாக அது வேறு சொல்லணும். எல்லாத்துக்கும் அனுபவம் இருக்கும். நான் வந்து ஒரு சன்னியாசி, அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான்லாம் நிறைய சினிமாலாம் பார்த்துருக்கேன். எப்படிலாம் இருக்கும்னு ஒரு கற்பனையெல்லாம் தெரியும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட கற்பனையிலேருந்து பேசுகிறேன். நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும். மேரேஜ் ஆனோன்னு நான் என்ன பார்ப்பேன், யாராவது புது தம்பதிகள்லாம் போவாங்கல்ல, புது தம்பதிகள் மேரேஜ் ஆனோன்னு இருக்கிற புது தம்பதிகளை பார்ப்பேன். அந்த ஒரு 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 தெரிஞ்சிடும் எனக்கு, இன்னும் 6 மாதம் தான் ஆகுதுக்குள்ள இருக்கு மேரேஜ் ஆகி அப்படின்னு. இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பிரியவே மாட்டாங்க. 6 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் கையோட கையை வந்து பார்த்தீங்கன்னா உரசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அப்பயே தெரிஞ்சிடும், 6 மாதம் இன்னும் முடியல போல இருக்கு அப்படின்னு. 6 மாதம் முடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃப் ஹஸ்பண்ட் முன்னாடி தனியாக போயிட்டு இருப்பார், பின்னாடி ஒய்ஃப் தனியாக வந்துட்டு இருப்பாங்க. அப்போ தெரிஞ்சிடும், ஓஹோ கொஞ்சம் 3-4 வருஷம் ஆயிடுச்சு போல இருக்கு. பக்கத்துல உடம்பு உரசாம போனாங்க அப்படின்னா தெரிஞ்சிடும், 6 மாதம் முடிஞ்சு போச்சு போல இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுவேன், ஃபுல்லாக பார்ப்பேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்திரீ அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேரேஜ் அப்போ தான் புது மேரேஜ் ஆகிருக்கு. அந்த மேரேஜ் ஆனோட கணவன் இடத்துல இருக்கிற அன்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதீதமான அன்புனால என்ன ஆகிறா? சர்வேஷு அப்படி வியவஹாரேஷு. அவள் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, வீட்டு விவகாரங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட அவளோட புத்தி வந்து பார்த்தீங்கன்னா புத்திர் ஜாரமேவ தியாயதி. அவனுடைய புத்தி அவனுடைய கணவனிடத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? நினைப்புலேயே இருக்கும். எப்படி? பிரமாண பிரமீதானி கிரியமானானி அப்பி. பிரமாணன்றதுக்கு அர்த்தம் என்னது? கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பிரமாணங்கள்னு பேர், இந்திரியங்கள். அதுக்கப்புறம் பிரமிதானி அப்படின்றதுக்கு அர்த்தம் வெளியில இருக்கிற விஷயங்கள். இந்த பிரமாணங்கள் வெளியில இருக்கிற விஷயங்களோட வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகி பேசிக்கிட்டு இருந்தாலும்
நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர். நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யட்சமாக ஒரு காலத்தில் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக நாங்கள் சினிமாக்காரன் கொஞ்சம், அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்ச் பிடிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீசன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் என்னென்ன பண்ணுவோன்னு ஊற்று பார்த்துக்கிட்டே இருப்போம். பேசிக்கிட்டு இருக்கிற பெண்கள், புது பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பசங்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆன புதுசில் மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருப்பாங்க. மந்திரிச்சு விட்ட மாதிரினா என்ன அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு? ஏதோ பேய் குடிச்ச மாதிரியே இருப்பாங்க 2 பேருமே அப்படிதான் இருப்பாங்க. இந்த ஸ்திரீன்னு சொல்லுது புருஷனும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் கூட ஒரு பார்ட்னர் இருந்தார், ஒரு பையன், சின்ன பையன், மேரேஜ் பண்ணா பேசுனா அவன் ஏதோ பேசுவான். ஆஃபீஸில் உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது நம்ம ஏதாவது கேள்வி கேட்போம், அவன் ஏதாவது பதில் சொல்லுவான். என்னடா நினைப்பு எங்கடா இருக்கு அப்படின்னா நினைப்பான், என்னது அப்படின்வான். பூரா வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபோட சிந்தனையிலேயே இருக்கிறது. லவ் பண்ணுறவங்களை பார்த்துருக்கீங்களா? லவ் பண்ணும்போது நான் இப்போ சொல்கிறேன், நான் எனக்கு டீனேஜ்லாம் லவ்லாம் இருந்திருக்கு. எல்லா டீனேஜுக்கும் எல்லாத்துக்கும் லவ் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ அந்த லவ்வில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 மணி நேரம் அந்த பொண்ணு ஆக்கிரமிச்சிருவாங்க. அந்த லவ்வுக்கு மட்டும் என்னதான் ஒரு மேஜிக் இருக்குன்னு தெரியல. ஒரு லவ் உள்ள வந்துடுச்சு அப்படின்னா, ஒரு பொண்ணை பார்த்தோன்னு ஒரு லவ் வந்துடும். ஒரு கனவுலகத்திலேயே மிதந்துக்கிட்டு இருப்போம். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி பார்ப்போம், 2 வாட்டி பார்ப்போம், அவ்வளோதான் கண்ணில் படுவான். அந்த ஒரு வாட்டி 2 வாட்டி கண்ணில் பார்த்தோன்னே 16-17 வயசுல ஒரு ஜிகின்னு இருக்கும் பாருங்க, அப்படியே பறந்துக்கிட்டே இருப்போம். வெளியில இருக்கிறது ஒண்ணுமே தெரியாது. அப்படியே ஃபுல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு. இது மட்டும் ஈஸ்வரன் நடந்திருந்தா, ஒரு காதல் நடக்கிற மாதிரி ஈஸ்வரன் நடந்தா எத்தனையோ ஜீவன் முக்தர்கள் இங்க உண்டாயிருப்பாங்க டீனேஜ்லயே. அது நடக்காம ஒரு ஸ்திரீ மேல நடந்துரும். அப்ப என்ன ஆகுனா, விவகாரத்துல ஈடுபட்டிருக்கும் போதும் கூட இந்த காதல் பண்றவங்களுக்கும் இல்ல இந்த ஸ்திரீக்கும் தன்னுடைய கணவன் இடத்துலயோ இல்ல தன்னை மனைவியின் இடத்துலயோ புத்தி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், தியாயத்தி சதா புத்தி அதுலயே தியானிச்சுட்டு இருக்கும். விவகாரத்துல இருக்கும் போது கூட அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரக கர்மணி சத்யகேவ விஸ்மரியந்தே. எப்படி அப்படின்னு கேட்டா, வீட்டு வேலையை பண்ணிட்டு இருப்பாங்களா, வீட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது உப்பு போட்டனா உப்பு போடலையா சாம்பார்ல அப்படின்னு 2 வாட்டி உப்பு போடுவாங்க. வச்சதெல்லாம் வச்ச மாதிரி இருக்கும், எதுவும் ஒரு கண்டினியூட்டி வந்து வேலையில இருக்காது. கிரக கர்மணி சத்யகேவ. அந்த கிரக கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வேலைகள் இருக்குல்ல, அதை வந்து பாத்தீங்கன்னா தான் என்ன பண்றோம் அப்படின்னு தெரியாம கண்டினியூட்டி விட்டு போயிடும், மறந்து போயிடுவா. ஏன்? தியானம் ஃபுல்லா அந்த புருஷனிடத்திலேயே இருக்கின்றது. அதே மாதிரி ததா, அது போலவே யோக சூத்திரத்தோட கண்டினியூட்டி எல்லாம் இங்க வந்துருப்பாங்க. ததா பரவைராகிய உபரதஸ்ய. பரவைராகியம்ன்றது யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பரவைராகியம் எங்க இருக்கும்? நிர்விச்சார வைஷாரத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்விச்சார சமாபத்தியில பாவ சமாதியில என்ன ஆயிடும், வசீகார வைராகியம் வந்துடும். இந்த உலகத்துல எல்லாத்துலயும் வைராகியம் வந்துடும், வசீகார வைராகியம்னு பேரு. அதே வந்து பாத்தீங்கன்னா பரம்பிரசங்கியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 95% சத்துவ குணம் போனோன்னு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா, நான் வேற இந்த சித்தம் வேறன்னு ஒரு விவேகம் வரும். அதுலயும் ஒரு வைராகியம் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பரவைராகியம் அப்படின்னு பேர். ஈசனோடாயினும் ஆசையருமின் அப்படின்றது. அப்ப பரவைராகியத்தை வந்து பாத்தீங்கன்னா பரவைராகிய உபரதஸ்ய. எவன் ஒருத்தன், நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, நம்ம மேல இருந்து கீழே இறங்குனா எங்க இறங்குவோம்? ஒருத்தன் நிஷ்டையில இருக்கான், நிர்விகல்ப சமாதி, அவன் கீழே இறங்குனா எங்க இறங்குவான்? அதுக்கு கீழே இருக்க ஸ்டெப்புக்கு தானே இறங்குவான். மேல இருக்கிறவன் கீழே இறங்குனானா, நம்ம ஸ்டேர் கேஸ்ல லேண்டிங் ஸ்பேஸ் இருக்குல்ல, மேல இருந்து நான் கீழே விழுவுறேன், 3rd ஃப்ளோர்ல இருந்து விழுவுறேன் அப்படின்னா அந்த படியில கால் இடறி நான் கீழே ஸ்லிப் ஆயிடுறேன். ஸ்டேர் கேஸ்ல இருந்து ஒரு 10 படியில வந்து 15 படியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேண்டிங் ஸ்பேஸ் இருக்கு. அங்கதானே வந்து நிப்பேன் நான், கிரவுண்டுக்கு போயிட மாட்டேன்ல. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் நிர்விகல்ப சமாதியை அட்டைன் பண்றான் அப்படின்னா அந்த அட்டைன் பண்ண இடத்துல இருந்து கீழே இறங்கும் போது அவன் அதுக்கு கீழே இருக்க ஸ்டெப் எது அப்படின்னா பரம்பிரசங்கியானம். அந்த பரம்பிரசங்கியானத்துல இருந்து அவன் மேல ஏறுறதுக்கு என்ன சாதனம் யூஸ் பண்ணிருப்பான்? பரவைராகியம். அப்போ மேல இருந்து ஒருத்தன் கீழே இறங்கும் போது பரவைராகியத்துல தான் வந்து நிற்பான். அவனுக்கு லேண்டிங் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுதான். அந்த லேண்டிங் ஸ்பேஸ் பரவைராகியத்தோடு உபரதமா இருக்கிறவன் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளார தூக்கத்துல இருக்கிற, நேற்று ஒரு நம்ம சுத்தி பார்த்தோம்ல, நேற்று வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிதாகர் வந்து பாத்தீங்கன்னா ரிபு வந்து நிதாகருக்கு சொல்ற எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னல, அரை தூக்கத்துல எந்திரிச்சவன் பாதி தூக்கத்துல இருக்கிறவன் மாதிரி இருப்பான் அப்படின்னு.
அப்போ பரவைராகியம் இருக்கும், இந்த மொத்த ஜெகத்திலையும் பரவைராகியம் இருக்கும், மொத்த சதா அந்த சொரூபத்திலேயே அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா லயிச்சு போயிருப்பான். நான் கொஞ்சம் கொச்சையா பேசினாலும் மன்னிச்சுங்க. புதுசா மேரேஜ் ஆனவங்களுக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, சம்போக சுகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலயே இந்த உலகத்துல பெரிய சுகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீனேஜை கிராஸ் பண்ணி ஒரு நல்ல வயசு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆனந்தம், சம்போக ஆனந்தம். இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேற எதையாவது கல்பனை பண்றோம் அப்படின்னா முதல்ல பிரம்மானந்தம் வச்சிங்க அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிற ஆனந்தம் சம்போக ஆனந்தம். என்ன காரணம் அப்படின்னா வேற எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுறதுன்னா பஞ்ச இந்திரியங்களும் லயிக்கிறது இல்லை. முக்கியமானது சம்போகம் நடக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீ புருஷர்களிடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்லம் சோனிதம் ஸ்கலனமாகும் போது, இந்த சுக்ல சோனித்தம் சரியா ஒரே சமயத்துல ஸ்கலனமாகும் போது, விடுபடும் போது இவங்களுடைய சங்கல்பம் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த காம சங்கல்பம் கிளியர் ஆகுது. அப்படி கிளியர் ஆகிற அந்த க்ஷணத்துல இந்த இந்திரியங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நிர்விகல்ப சமாதியில ஒருத்தனுக்கு பிரம்மஸ்வரூபத்துல லயமாகுமோ அதே மாதிரி ஆனந்தம் ஒவ்வொரு முறை சம்போக சுகத்திலையும் நிமிஷ நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு கிடைக்கும். அதனாலதான் ஜீவராசிகள் எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா காமம் இஸ் காமன் அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லா ஜீவராசிகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்விகல்ப சமாதிய எது மூலமா அடையறதுக்கு ட்ரை பண்றோம். நம்ம அந்த இது என்ன சிஸ்டம் என்ன இருக்குன்னா அந்த சுகம் எனக்கு வேணும், அந்த சுகம் எனக்கு வேணும். எந்த சுகம்? எந்த சுகம் அப்படின்னா ஸ்திரீ சுகமோ இல்ல புருஷ சுகமோ இல்லை. அந்த ஸ்திரீ புருஷ சுகத்து மூலமா உண்டாகிற அந்த க்ஷண நேர லயம், அந்த க்ஷண நேர லயம் வந்து என்ன ஆகும்னா மிகப்பெரிய ஆனந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு கொடுக்கும். அப்போ ஒரு சின்ன ஸ்திரீயோட புருஷரோட சுகத்திலேயே ஸ்திரீ புருஷர்கள் மயங்கி கிடக்குறாங்க, விவகாரத்தை விட்டுட்டு அதே நினைப்புல இருக்காங்க. அதனாலதான் புது தம்பதிகள் நான் சொன்னது, புது தம்பதிகள் அப்படின்னு. இதே ஒருத்தன் அந்த ஆத்மானந்தம் பிரம்மானந்தத்திலேயே நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு கீழே இறங்குறான்னு வச்சுங்க, என்ன ஆகும்? மிகப்பெரிய ஆனந்தத்தை நிமிஷமா அனுபவிக்கல, நல்லா அனுபவிச்சிடறான். நல்லா அனுபவிச்சு ஸ்திதியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், ஒரு நாள் அப்படின்னு, ஒரு நாள் 2 நாள் அப்படின்னு சமாதியிலேயே இருந்துட்டு கீழே இறங்குனா எப்படி இருக்கும்? நீங்க ஒரு நல்ல டீப் ஸ்லீப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், என்னைக்காவது கிடைக்கும். எந்த ஒரு இதுவும் இல்லாம நல்ல ஜபம் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஜபம்லாம் நல்ல தெளிவாய் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தூக்கம் தூங்குறீங்க, எந்த ஒரு விகல்பமும் இல்லாம உள்ளுக்குள்ள தாட்லெஸ்ஸா ஒரு தூக்கம் கிடைச்சதுன்னா வெளியில வந்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஆனந்தம் இருக்கு பாருங்க. டீப் ஸ்லீப்க்கு அப்புறம் அவ்வளோ பெரிய ஆனந்தம் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் நல்லா நீங்க டீப் ஸ்லீப் தூங்குனீங்கன்னா அது ஒரு 6-7 மணி நேரத்துக்கு உங்களுக்கு மனசை அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணி அப்படியே பிரசன்னமா வச்சுக்கும். மனசு அப்படியே தொடச்சி வச்ச மாதிரி இருக்கும் ஒரு டீப் ஸ்லீப்போட. அப்போ ஒரு சமாதிக்கு மேல போயிட்டு ஒருத்தன் கீழே இறங்குறான் அப்படின்னா நிர்விகல்பத்துக்கு அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வாட்டி அவன் சமாதியில இருந்து கீழே இறங்கினாலும் அவன் மனசு பேக்கப் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல நாட்கள் ஆகும், திரும்ப வரவே வராது உங்களுக்கு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா பரவைராகிய உபேதஸ்ய, பரவைராகியத்தோடு கூடியிருக்கின்றவன், பரவைராகியத்தோட கூடியிருக்கான்னு அர்த்தம் நிர்விகல்பத்திலிருந்து கீழே இறங்கியிருக்கான், சகஜத்துக்கு வந்திருக்கான். அப்படி வந்தவன் என்ன பண்றான்? அவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா யோக அபியாச பாட்டவேன, யோக அபியாசத்தோட நிபுணத்தன்மை, பாட்டவம்னா சாமர்த்தியம், நல்லா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பட்டுத்துவம் நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்திரப்படுத்திருக்கான். திரும்ப 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 அபியாசம் பண்ணியிருக்கான். ஆத்மாலேயே ஸ்புரணத்திலேயே இருந்து 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 அபியாசம் பண்ணியிருக்கான். அந்த யோக அபியாசத்தோட சாமர்த்தியத்தினால பட்டுத்துவத்தினால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தியந்த வசீகிருத்திய சித்தஸ்ய, வசீகிருத்தம் அப்படின்னு சொல்லியாச்சு. கீழே இறங்குனா எங்க இறங்குவான்? பரவைராகியத்திலிருந்து மேல போனா நிர்விகல்ப சமாதி, பரவைராகியத்திலிருந்து கீழே இறங்கினா வசீகாரம் வந்து பாத்தீங்கன்னா நிர்விச்சாரத்திலிருந்தே வசீகாரம் தான் இருக்கும். இந்த எந்த உலகத்தோடையும் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்த ரூப ரச கந்தம்னு இந்த வெளி உலகத்துல இருக்கிற எந்த விஷயங்களும் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசையை தூண்டவே தூண்டாது. அவனுக்கு பரிபூர்ணமா இந்த மொத்த உலகமும் வசீகாரம் அடைஞ்சிருக்கும். வசீகாரம் சஞ்ஞா வைராக்கியம் அது வந்திருக்கும். அப்ப வசீகிருத்திய சித்தஸ்ய
உற்பன்னே தத்துவ ஞானே. ஆனா மேல இருந்து கீழே இறங்கியிருக்கான். அப்ப மேல இருந்து நிர்விகல்ப சமாதியில் அவனுக்கு சாட்சாத்காரம் உண்டாச்சு, பிரம்மத்தை அனுபூதி பண்ணிட்டான், தத்துவ ஞானம் உண்டாயிடுச்சு. தத்துவ ஞானத்திலிருந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணா, உற்பத்தியான தத்துவ ஞானே புத்திர் ஜராம் இவ. கீழே இறங்கினாலும் கூட எப்படி பாத்தீங்கன்னா ஸ்திரீ புருஷர்கள் சம்போகத்திலிருந்து கீழே காலையில இறங்கினதுக்கு பிறகு கூட அவங்க புதுசா அனுபவம் பண்ண அந்த ஆனந்தம், அந்த நாள் ஃபுல்லா அந்த நினைப்புலயே ஒரு ஆனந்தத்துல ஒரு பரவசத்துல இருப்பாங்களோ, அதே மாதிரி இவனும் கூட பிரம்மானந்தத்துல இருந்துட்டு கீழே இறங்கும் போது ஜராமிவ, அந்த ஸ்திரீ புருஷன் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுகம் எப்படி அது மாதிரி நைரந்தரியேன தத்துவம் தியாயதி, தொடர்ந்து அவன் எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா அந்த சுகத்திலேயே இருப்பான், தத்துவத்திலேயே இருப்பான். சிவபெருமானியன் மெடிடேஷன் போஸ்ல இருக்காரு. யாரும் மெடிடேட் பண்றாரு? அவரு வேலை இல்லை அவருக்கு. 6 பேக் எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு 6 பேக் தான் வச்சிருக்காங்க. அப்படியே ஏதோ பவர் ஜிம்முக்கு டெய்லி போய் மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுவார் போல இருக்கு, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவார் போல இருக்கு. ரொம்ப என்ன சிவபெருமான் மசில்ஸா போட்டு விட்டு அவர் பாட்டுக்கு தியானத்தில் உட்கார்ந்துருக்காரு. என்ன தியானம் பண்ணுவாரு? விஷ்ணு பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு பகவான் பார்க்கடலில் பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு அப்படியே கண்ணை மூடி ஏதோ போத கஞ்சா ஏதாவது சாப்பிட்டுருப்பாரோ, விஷ்ணு பகவான் கஞ்சா அடிச்சிருப்பாரோ, பார்த்தா அப்படிதான் தெரியுது. கஞ்சா அடிச்ச மாதிரியே இருக்கான் அந்த ஆளு. நல்லா பார்த்தீங்கன்னா அம்மா லக்ஷ்மி அம்மா காலை பிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்க, இவர் பாட்டுக்கு ஆனந்தமா இருக்கார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்ம சுகம், சொரூப தியானம் அப்படின்னு பேரு. சிவபெருமானும் விஷ்ணு பகவானும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சதா சொரூப தியானத்திலேயே இருக்காங்க. அப்ப ஜீவன் முக்தன் என்ன பண்ணுவானா, நிர்விகல்ப சமாதியிலிருந்து கீழே இறங்கணும்னு, அந்த நிர்விகல்பத்துல எப்படி நம்ம டீப் ஸ்லீப்ல இருந்து கீழே இறங்கணும்னு அதோட ஆனந்தத்துல நம்ம இருக்கமோ, எப்படி போகத்துல சம்போகத்துல இருந்து கீழே இறங்கணும்னு அந்த பரவசம் அப்படியே போகுமோ, அதே மாதிரி இவன் பேரானந்தத்துல இருந்து கீழே இறங்கியும் கூட அவன் என்ன பண்ணுவான், நைரந்தரியேன தத்துவம் தியாயதி, தொடர்ந்து அந்த தத்துவத்திலேயே இருப்பான். அவனுக்கு பேர் தான் சகஜ சமாதியில இருக்கிறவன் அப்படின்னு பேர் ஆயிடுச்சா. அது மட்டும் இல்ல, ததீதம் ஸ்திதம் பிரஜானம். அப்ப தொடர்ந்து அதுல இருந்தா தான் அந்த பிரஜா அவனுக்கு பாத்தீங்கன்னா நிலை பெற்றது அப்படின்னு அர்த்தம். இவரை நீங்க ரமண பகவானை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா அப்படியே இருப்பார், ஏதோ பொம்மை மாதிரி அப்படியே இருக்கும். அவரோட கண்கள் பார்த்தீங்க அப்படின்னா அனுபவத்தை சொல்றவங்க சொல்லுவாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புக்ஸ் தான் அவரோட புக்ஸ் எல்லாம் இருக்கு. வந்தாருன்னா காலையில வந்தார் அப்படின்னா உட்கார்ந்தாருன்னா அப்படியே உட்கார்ந்தே இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன விவகாரம் நடக்குதுன்னு கூட பார்த்தீங்கன்னா அதிகம் அவருக்கு மனசுல போகும். நிலைச்ச பார்வைன்னு சொல்லுவாங்க. நிலைச்ச பார்வை. நான் ஒரு அம்மாவை பார்த்துருக்கேன்னு உங்களுக்கு சொன்னேன்ல, நில குத்தி நிக்கிறது. இந்த புருவம் பார்த்து கண்கள் பார்த்தீங்கன்னா எமைக்கவே எமைக்காது, ஒன்னுத்திலே நிலை பெற்று இருக்கு, பார்வை நிலைச்சு போய் நிற்கும். நான் ஒரு அம்மாவை பார்த்துருக்கேன், ஜீவன் முக்தர் ஒரு அம்மாவை பார்த்துருக்கேன். நான் சொன்னேன் ஜெர்மன்ல இருந்து வந்திருந்தாங்க, நம்ம ஆந்திரா. அவங்க பார்வை பார்த்தீங்க அப்படின்னா என்னங்க பார்வை, அவங்கள சுற்றி விவகாரம் நடந்துகிட்டு இருக்குன்னா அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் நான் இருந்தேன். ஒரு பெரிய ப்ரோக்ராம், ஒரு மகாருத்ரமோ அதிருத்ரமோ ஏதோ ஒன்று போயிட்டு இருந்துச்சு. நிறைய வைத்திய கர்மாக்கள்ல நிறைய ஸ்பெஷலான பெரிய பூஜைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. அவங்க கூட நான் இருந்தேன். அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்தது. நான் சின்ன பையன் அப்போ, ஆனால் கீதையெல்லாம் படித்த சமயம் அது. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கும்போது தான் தெரிஞ்சது, ஐயோ வெளியில கலவரமாயிட்டு இருக்கு, நம்மளாம் பதறிட்டு இருக்கோம். இந்த அம்மா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படியே சாந்த சுருப்பி அப்படியே வெளியில நடக்கிறதுக்கும் அந்த அம்மாவோட இதுக்கும் இந்த நம்ம சொல்ற ஸ்திமித்த கம்பீரம்னு நேற்று ஒரு பாடம் படிச்சோம் பார்த்தீங்களா, ஆழ்ந்த கம்பீரத்தோட இருக்கிறது அப்படின்னு, அலைகள் இல்லாத ஒரு கடல் மாதிரி இருக்கிறது அப்படின்னு. அந்த அம்மாவை பார்த்து அப்படி மிரண்டு போயிருக்கேன். என்ன மாதிரி அப்படியே அந்த நினைச்ச பார்வை, சௌந்தரியம் அப்படின்னா ஐயோ அந்த அம்மாவோட சௌந்தரியத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மாவை பிச்சை எடுக்கணும், அது மாதிரி சௌந்தரியம். ஒரு பட்டு புடவை கட்டிக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருப்பாங்க. எந்த டிராமா இருக்காது, எதுவுமே இருக்காது. அவங்க பார்த்தீங்கன்னா ஜெர்மன்ல செட்டில் ஆனவங்க. ஜெர்மன்ல ஒரு குருவா இருந்தாங்க. எந்த குருன்னா என்ன அர்த்தம், உபதேசம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்ப ரமண பகவான் ஏதாவது உபதேசம் அதிகம் பண்ணாருன்னா இல்லை, எப்படி பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்தாரோ சுத்தி ஏதோ நடக்குமோ அதே மாதிரி அந்த அம்மாவை சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா வெறும் நான் ஒரு வாரம் பார்த்தேன், இந்த அம்மா என்ன பொம்மையா இல்லை இந்த அம்மா ஒரிஜினலா, எனக்கே சந்தேகம் வந்துருச்சு. பார்வை எப்பவுமே பார்த்தீங்கன்னா எதோடையும் ஒட்டவே இல்லை, எந்த விஷயத்தோட ஒட்டலை. நான் அவங்க பேசி பார்த்தீங்கன்னா பார்க்கவே இல்லைங்க. நான்
1 வாரம் பக்கத்துல இருந்தேன். அவங்க பேசியே நான் பார்க்கவே இல்லை. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மற்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ இங்கே அங்கே ஒரு நம்ம பொம்மையை எடுத்து வைக்கிற மாதிரி அங்கங்கே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அப்படியே அந்த ஸ்திதியில் சகஜ சமாதி அப்படின்னு பேரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சதா உள்ளுக்குள்ளாரையே சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரம்ம தத்துவத்திலேயே நிலைச்சு நிற்கிறது. வெளி விவகாரங்களோட எந்த சம்பந்தமும் இல்லை, நிரந்தரமா ஆத்ம தத்துவத்திலேயே எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கிறது. அவங்களுக்கு பேரு ஸ்திதம் பிரஜானம் அப்படின்னு பேர். அவங்களுடைய பிரஜா நிலை பெற்றது. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார், உக்த குண ரஹிதஸ்ய கேனாபி புண்ணிய விசேஷன. இதை வந்து ஹைலைட் பண்ணீங்க. நான் அடிக்கடி உங்களுக்கு நம்ம எல்லாத்துக்கும் சொல்லுவேன், ஏதோ லாட்ரி சீட்டு கிடச்சிருக்கு, நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கோம், ஏதோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு பேப்பர் காற்றுல வந்து ஒரு பேப்பர் அடிச்சுட்டு வந்து நம்ம காலில் வந்து மாட்டுது. என்னன்னு பார்த்தா ஒரு லாட்ரி சீட்டு பெருசாக இருக்குது, கேரளா லாட்ரி. ஐயோ ஏதோ லாட்ரி சீட்டு மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து பார்த்தா லாட்ரி சீட்டு. டேட்டை பார்த்தா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகலை, நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டேட்டு. சரி இருக்கட்டும் அப்படின்னு வச்சு பார்த்தா நம்ம இந்த நம்பர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இதுக்கு வந்து 1000 கோடி ரூபாய் விழுந்துருக்கு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. காற்றுல அடிச்சுட்டு வந்த லாட்ரி சீட்டு பாதையில் போகும்போது நம்ம கையில் கிடச்சி அதுக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் கிடைச்சா என்ன லக்கு இல்லை. நம்ம எல்லாத்துக்கும் வேதாந்தம் எப்படி தெரியுங்களா கிடச்சிருக்கு. எங்கேயாவது நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, பிரயத்தனம் பண்ணீங்களா? விவேகம் வந்து நம்ம ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணோமா? நிஷ்காமியமே நம்ம சாஸ்திரம் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நிஷ்காமிய கர்ம யோகம்னு ஒன்று இருக்குன்னே தெரியும். உள்ளே வந்ததுக்கு பிறகு தான் தெரியும். ஏதாவது உபாசனை கிருத்த உபாசகனா நம்ம சொல்லிக்க முடியுமா? நம்ம ஏதாவது உபாசனை பண்ணோமா? சவிதர்க்கம் நிர்வித்தர்க்கம் சவிச்சாரம் நிர்விச்சாரம் சானந்தம் சாஸ்மிதா பரம்பிரசங்கியானம் ஏதாவது நமக்கு இருக்கா? ஒன்றுமே இல்லை. வசீகார சங்கியாவது வைராக்கியத்தையாவது அடைஞ்சிருக்கோமா? இன்னும் தோசையை பார்த்தாவே நெய் ரோஸ்ட்டு பார்த்தாவே நமக்கு நாக்கு அப்படியே எச்சு விழுது. ஆஹா சூப்பராக இருக்குமே நெய் ரோஸ்ட்டு அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீக்னஸ் எவ்வளோ இருக்குது. அப்போ நமக்கெல்லாம் எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சாரியா சொல்கிறேன், உக்த குண ராகிதஸ்ய, மேலே சொல்லப்பட்ட குணங்கள் எதுவுமே இல்லை. என்ன குணங்கள் மேலே சொல்லப்பட்டிருக்கு? வைராக்கியம், பரவைராக்கியம், அதுக்கப்புறம் வசீகார வைராக்கியம். இதான் குணம். ஒரு ஜீவன் முக்தன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தத்துவ ஞானத்தை அடையிறதுக்கு 2 வைராக்கியம் வேணும். என்னது? ஒன்று வசீகார வைராக்கியம், இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாத்துலேயும் வைராக்கியம். அதுக்கப்புறம் ஈசனோட ஆயினும் ஆசை அருமைன்னு பெரிய வைராக்கியம், பரவைராக்கியம். இந்த 2த்தை அடைஞ்சாதான் உங்களுக்கு ஜீவன் முக்தி நிலை கிடைக்கும். ஆனால் ஃப்ளூக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிடும்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஜென்மாந்தரத்தில் பண்ண ஏதோ ஒரு புண்ணிய விசேஷம், அந்த புண்ணிய விசேஷத்தினால கதாச்சித்து உற்பன்னே அபி தத்துவஞானே. இந்த நீங்கள் நான் சொல்லுவேன்ல அடிக்கடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது காட்டில் போய் உட்காருவோம். நம்ம காட்டில் போய் உட்கார்ந்தோன்னே யாருக்கு நான் எக்ஸாம்பிள் யாருக்கு சொல்லியிருக்கேன், யாரை சொன்னேன் நான் இது மாதிரி, நாரத மகரிஷியை பற்றி பாகவதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வருது. நாரத மகரிஷி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாத்துர் மாசத்துல, அதை நான் நிறைய சொல்லியிருக்கேன், சாத்துர் மாசத்துல ஒரு அம்மாவும் பிள்ளையும், அவர் வந்து நாரதரும் அதுக்கு முந்தின ஜென்மத்தில் சாமானிய மனுஷனாக இருக்கும்போது என்ன பண்ணுறார், அம்மா மட்டும்தான், அப்பா இல்லை. அம்மாவும் பையனும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆசிரமத்தில் என்ன பண்ணுறாங்க, சேவை பண்ணுறாங்க. சாத்துர் மாசத்தில் ஒருத்தர் ஒரு ஞானி புருஷர் வரார். அந்த ஞானி புருஷருக்கு இவங்க 2 பேரும் சேவை பண்ணும்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா சதா பிரம்மனிஷ்டையிலேயே ஆத்ம ஞானத்திலேயே நிர்விகல்ப சமாதி அபியாசம் பண்ணிட்டு இருக்கார். இந்த 4 மாதம் கழிச்சதுக்கப்புறம் அவர் போகும்போது அவர் என்ன சொல்கிறார், தம்பி இங்கே வா, நீ நல்லா சேவை பண்ணியிருக்க, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், அந்த பையன் சொல்கிறான், உங்களை மாதிரியே நான் உட்காரணும் சமாதியில் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் எப்படி கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கீங்களோ அதே மாதிரி நானும் நிர்விகல்ப சமாதியில் உட்காரணும். இல்லைப்பா அதெல்லாம் முடியாது, வேறு ஏதாவது கேட்டுக்கோ, சாக்லேட் ஏதாவது டாஃபி ஏதாவது வேணுமா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு வந்து நீங்கள் உட்கார்ந்த மாதிரியே நானும் உட்காரணும் அப்படின்னு கேட்குறேன். கேட்ட மாத்திரத்து ஐயோ இவன் சேவை பண்ணியிருக்கானே அப்படின்ட்டு சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டு போயிடுறார். அப்படியே நடக்கும்பா போப்பா அப்படின்னாரு. இவன் இந்த பையன் என்ன பண்ணுறான், ஒரு நாள் காட்டு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கான், ஒரு மரத்தடியில் உட்காடுறான். உட்கார்ந்த மாத்திரத்தில் வந்து சாமி சொன்னார் இந்த மந்திரத்தை அபியாசம் பண்ணுவோமே அப்படின்னு அபியாசம் பண்ணுறான். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதிக்கு போயிடுறான். நிர்விகல்ப சமாதி போனதுக்கு பிறகு இருக்கிற உலகத்திலேயே 2 ஆனந்தம் சொல்லிக்கல, ஒன்று சம்போக ஆனந்தம், இன்னொன்று நிர்விகல்ப ஆனந்தம். இந்த நிர்விகல்ப ஆனந்தம் மாதிரி இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஆனந்தமே இல்லை. இவன் என்ன பண்ணுறான், நிர்விகல்ப சமாதி அடைஞ்சிடறான். திடீர்னு என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா கலைஞ்சு போயிடுது. நிர்விகல்ப சமாதி கலைஞ்சு போயிடுது. கலைஞ்சி போனதுக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் வரான். அவனுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ரூம்லேருந்து
102 டிகிரி வெயிலில் தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுது, ஃபர்னஸில் தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுது. ஏன்னா ஒரு பெரிய ஆனந்தம் கையில் கிடச்சி பிடுங்கிட்டா என்ன 1000 கோடி ரூபாய் நீ தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மறுநாளே அந்த 1000 கோடியை பிடுங்கிட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 1000 கோடி ரூபாயை கொடுத்து திரும்ப பிச்சைக்காரன்ட்ட கொடுத்துட்டு அது திரும்ப கொடுக்காமே இருந்திருக்கலாம் இல்லை, கொடுத்துட்டு 1000 கோடி ரூபாய்னு சந்தோஷத்தோட இருக்கும் போது இது ஒன்னோடதுலப்பான்னு எடுத்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும். நாரதர் வந்து பார்த்தீங்கன்னா காடு ஃபுல்லா அப்படியே தேமி தேமி அழுதுட்டு அப்படியே அலையிறார், அலைஞ்சு திரியிறார். ஐயோ ஐயோ இறந்துட்டேனே. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா யாரையாவது ரொம்ப பெத்த பிள்ளை யாருக்காவது இறந்து போச்சுன்னா அம்மா எப்படி கதறுவாங்கன்னு, ஐயோ குழந்தை போச்சு குழந்தை போச்சு குழந்தை போச்சு. இந்த டெட் பாடி எடுக்கும் போது இங்கே ரோட்டில் நான் பார்க்குறேன், அந்த வீடு அந்த டெட் பாடி வீட்டை விட்டு கிளம்பும் போது ஐயோ அந்த அம்மாவும் சகோதரிகளும் ஐயோ என்ன துக்கம் இல்லை, என்ன அரட்டல் நடக்கும். அந்த அந்த பெரிய வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மஞானம் அந்த தத்துவ ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சி நிர்விகல்ப சமாதி கிடைச்சி அதுலேருந்து கீழே இறங்குறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா இவனுக்கு நாரதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுது. காடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அலையிறாரு, ஐயோ போச்சே 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 அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து ஒரு அசரீரி வருது. அந்த அசரீரி சொல்லுது, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுக்கப்பட்டது சரியான சமயம் இல்லை, அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது பின்னாடி உனக்கு சரியான சமயத்தில் திரும்பவும் கிடைக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீ மனசை விட்டுறாம நீ அடுத்து உன்னோட காரியத்தை பண்ணு, உன்னோட சாதனைகளை அனுஷ்டானம் பண்ணு அப்படின்னு. அதுக்கப்புறம் இவர் சமாதானமாகி என்ன பண்ணுறார், தேவவாணி சொன்னதுனால சமாதானமாகி திரும்ப வீட்டுக்கு வரார். நிறைய அனுஷ்டானங்களை வந்து பார்த்தீங்கன்னா நாராயணனை நோக்கி நிறைய தியானம் பண்ணுறார். அந்த தியானத்தோட பரிபக்குவத்தை தான் அவர் என்ன பண்ணுறார், அந்த நித்திய பதவியை வந்து பார்த்தீங்கன்னா நாரத மகரிஷியை அடுத்த ஜென்மத்தில் அடைகிறார். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நித்யானந்த சுவாமி இங்கே இருந்தார், நம்ம நித்யானந்த பரமஹம்ச நித்யானந்தா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய பெரிய மகாத்மாக்கள்கிட்டலாம் இருந்தார். பவளக்குன்ற மடத்தில் நின்று போய் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட போஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு சம்ஸ்காரம் முந்தின ஜென்மத்தோட சம்ஸ்காரம் இருந்திருக்கு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும், அட்டைன் ஆயிருப்பாங்க. இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சக்ருத் விபாத்தம் அப்படின்னு ஒரு ஞானத்தை நம்ம சொல்லுவோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். சக்ருத் விபாத்தம் அப்படின்னு அர்த்தம் மின்னல் வெற்ற மாதிரி ஒரு ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு ஸ்ட்ரக்காகி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜர்க் ஆகிற மாதிரி இந்த தேகத்தோட இருக்கிற கனெக்ஷன் ஒருத்தருக்கு டும் அப்படின்னு இந்த தேகத்திலேருந்து விளையும். சொருப்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க, நிஷ்டைக்கு போயிடுவாங்க. ஏதோ பண்ண புண்ணிய விசேஷம் எந்த ஜென்மத்திலேயோ பண்ணது, 1000 கோடி ஜென்மத்துக்கு முன்னாடி ஏதாவது பண்ணியிருப்போம். ஈஸ்வர ஆராதனை எதையாவது தீவிரமாக பண்ணியிருப்போம். நிறைய புண்ணியாத்மாக்களுக்கு சாதுக்களுக்கு சன்னியாசிகளுக்கெல்லாம் பண்ணியிருப்போம், மகரிஷிகளுக்கெல்லாம். அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ஷணம் நமக்கு வந்து என்ன பண்ணும், ஒரே ஒரு க்ஷணம் மின்னல் வெற்று மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிடும். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, பெரிய எரர் பண்ணுவாங்க, நமக்கு ஆயிடுச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இவங்க என்ன பண்ணுவாங்க, சொசைட்டிக்கு வந்துடுவாங்க. நிறைய பேர் இந்தியா ஃபுல்லாக நான் சொல்கிறேன். ரமண பகவான் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரையில் இருக்கும்போது அவர் வீட்டில் இருக்கும்போதே அவர் என்னாச்சு மரண அனுபவம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. உயிரோடு இருக்கும்போது மரண அனுபவம்னா என்ன சுவாமி, இந்த சரீரத்தோட இருக்கிறத விட்டு போகிறது, சரீரத்தோட இருக்கிற உறவு வந்து பார்த்தீங்கன்னா நான் சரீரம்ன்றது விட்டு போச்சுன்னா இந்த சரீரத்துக்கு மரணம். அப்போ மரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீவன் இந்த 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 தேகத்தை வந்து பார்க்குறாரு, அவர் நம்ம தன்னோட சரீரத்தை பார்க்குறார். இந்த தேகத்திலேருந்து சரீரத்திலேருந்து இந்த ஜீவன் விலகி பார்க்குறார். அப்போ இவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, ஒரு இது இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி யாராவது முந்தின ஜென்மத்தில் ரமண பகவானுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஏன்பா இதில் ஏமாந்துடக்கூடாது, இதை தக்க வைக்கணும். தத்துவ ஞானம் ஒருத்தருக்கு ஏதாவது சக்ருத் விபாத்தம் அப்படின்னு மெதுவாக ஒன்று கிடைச்சிது அப்படின்னா எதிர்பாராத விதமாக ஒன்று புண்ணியத்தினால கிடைக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன்ல, இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கேன், நமக்கெல்லாம் எப்படி நடக்கும், தும் டும் டக்குலாம் நடக்காது. அப்போ எப்படி நடக்கும், சூரிய உதயம் மாதிரி சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் யோக அபியாசத்து மூலமாக மெதுவாக 6வது சாப்டரில் சொன்ன மாதிரி 18வது சாப்டரில் சொன்ன மாதிரி நல்ல அபியாசத்து மூலமாக மேலே போகும். அப்படி மேலே போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், முதல்ல வசீகார வைராக்கியம்ன்ற வைராக்கியத்தை அடைவோம். இன்னும் அபியாசம் பண்ணுவோம், இன்னும் அபியாசம் பண்ணுவோம். மெதுவாக மேலே ஏற வைராக்கியம் அதிகமாயிட்டே போகும், விவேகம் அதிகமாயிட்டே போகும். அந்த விவேக வைராக்கியத்தை அதிகப்படுத்த ஒருத்தர் மேலே ஏறும்போது கீழான வஸ்துக்கள் என்ன ஆகாது, ஆசை வரவே வராது. இந்த யாராவது பக்த மகான்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீராபாய் மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்க,
பக்த மகான்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லோகத்துல ஆசை வந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா உலகத்துல மேல ஆசை வந்திருக்காங்க, ஈஸ்வரன் மேலதான் ஆசை வந்திருப்பாங்க. அவங்க அடைஞ்ச சமாதியெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்விச்சார சமாபத்தின்னு பேர், பாவ சமாதி. அந்த நிர்விச்சார சமாபத்தின்னு சொல்லக்கூடிய பாவ சமாதியை அடைஞ்சிட்டீங்கன்னாவே உங்களுக்கு இந்த மொத்த லோக்கத்தையும் உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து நீதான்ப்பா வச்சுக்கப்பா அப்படின்னு கேட்டா போடாண்டுருவாங்க. எனக்கு ஈஸ்வரன் போதும் அப்படின்னு அவங்களுக்கு இந்த உலகத்தோட எந்த சம்பந்தமும் இருக்காது பாவ சமாதியிலேயே. அப்ப அந்த நிர்விச்சாரத்தை ஒருத்தனை அட்டைன் பண்ணிட்டாவே வசீகார வைராக்கியம்ன்ற வைராக்கியம் வந்துடும். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அவனோட சமாதி ஸ்திதி மேல போக 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 பரவைராக்கியம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போய் பரவைராக்கியத்தையும் அடைஞ்சு போயிட்டான் அப்படின்னா அவன் கீழே இறங்குறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தோட எந்த சம்பந்தமும் இருக்காது. அப்போ இந்த ப்ராசஸ்ல போறதுன்னு ஒண்ணு, முறையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராசஸ்ல போறது. இன்னொன்னு ஃப்ளூக்கல்ல எந்த ஒரு எஃபோர்ட்டும் இல்லாம புண்ணிய வசத்தினால திடீர்னு ஒருத்தருக்கு கிடைக்கும். ஆனா அது தக்க வைக்க முடியுமா? நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 17 வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னையில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வடபழனி கோயிலில் போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், வடபழனி கோயிலில் ஒரு மெடிடேஷன் ஹால் இருக்கு. இப்போ இருக்க கூட்டம்லாம் இல்லை, இப்போ வேற எல்லாம் மாறி போச்சு. நான் சொல்றது 97, 96 அந்த டைம்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போய் டெய்லி போய் வந்து பார்த்தீங்கன்னா உட்காரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காரு. ஒரு நாள் என்னாச்சு, மெடிடேஷன் நல்லா இன்ட்ரெஸ்டாக போகும். ராமர் வந்து நல்லா கோதண்ட ராமர், பட்டாபிஷேக ராமர் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேரோட, லக்ஷ்மணன், சீதா தேவி, அதுக்கப்புறம் ஹனுமன் எல்லாத்தோட ஒரு அருமையான பெரிய ஃபோட்டோ வந்து மெடிடேட் பண்ணுறதுக்காக அந்த இதில் மெடிடேஷன் ஹாலில் வச்சுருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அதுக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன். யாரும் ஒரு சப்தம் இருக்குது, ஒரு ஈக்காக்க கூட மெடிடேஷன் பண்ணுறதுக்கு உள்ளே வராது. நல்ல ஹால், அது சின்ன ரூம், நல்லா இருக்கும். ஆனந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் போக உட்காந்து பண்ணுவேன். இது நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல இருக்கு, அங்கே கல்யாணமோ ஏதோ ஒன்று. என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா கதவை திறந்து மூடிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு, ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தேன். அப்போ நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா ஐயோ என்ன அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே அப்படின்னு நல்ல அந்தர்முகமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெதுவாக போய் அங்கே ஒரு மண்டபம் இருக்குது, தூணாக நிறைய இருக்குது. அது 100 கால் மண்டபமாக என்னன்னு தெரில, அது இப்போ எல்லாம் மறந்து வச்சேன். அந்த மண்டபத்தில் வந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு தூணுக்கு பின்பக்கம் போய் நான் உட்காந்து அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை எதுவுமோ நமக்குலாம் எதுவுமே சம்பவிச்சிருக்காரு, அது வரைக்கும் சம்பவிக்கவே இல்லை. நான் அந்தர்முகமாக இருந்துட்டு என்னோட தியானத்தை நான் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மெதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேகத்திலேருந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு செப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. என் தேகம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக க்ரோத் ஆகுது, பெருசாகுது. ஏதோ பலூனில் காற்று ஊதுற மாதிரி என் தேகம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அறியிறேன். என் தேகம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதனையில் பின்னாடி படிக்கும் போது தான் தெரிஞ்சது என்னன்னு. அதெல்லாம் தெரியும், அந்த சின்ன வயசுலலாம் தெரியாது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசு எனக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தேகம் வந்து பெருசாகுது வானத்துக்கு பூமிக்கு அப்படியே பெருசாகிட்டே போகும். ஒரு டைமுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியல, அதை தாரணம் பண்ணுறதுக்கான சாமர்த்தியம். இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு யானை வந்து ஒரு ஜோம்படியில் ஒரு குடிசைக்குள்ளார புகுந்தா எப்படியோ அது மாதிரி தாங்க முடியாது, அதை தாங்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு மேலே என்னால் வந்து அதை தாங்க முடியாமல் நான் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு தேகத்தோட பிரக்ஞா வந்து எனக்கு வந்துருச்சு. தேகத்துக்கு பிரக்ஞா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஐயோ என்ன பெரிய இது போச்சு. திரும்ப நான் ட்ரை பண்ணுறேன், கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஏன்னா ஒன்று கிடச்சிருச்சு. ஒரு இது சின்ன பரவசம். அது என்ன நான் பார்க்குறேன், என்னோட தேகம் வளர்ந்துக்கிட்டே இருக்கு, நான் வேற, அந்த தேகம் வேற. இந்த தேகம் வந்து வானத்துக்கும் பூமிக்கும் பெருசாகுது, விராட்டு பாவத்தை அடையிறது. இண்டிவிஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா விராட் பாவத்துக்கு போகிறது, அதை வந்து பார்த்தோம் பரவசம் அப்படியே. நான் அதுக்கப்புறம் எத்தனையோ முறை ட்ரை பண்ணி ஒரு நாள் கூட அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை. எனக்கு வந்து துக்கம்னா பெரிய துக்கம், ரொம்ப பெரிய துக்கம். உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அந்த துக்கத்தோட தான் நான் ரிஷிகேஷ் போகிறேன், ஆச்சாரியிட்ட போகிறேன். அப்பெல்லாம் கூட உள்ளுக்குள்ளார ஒரு துக்கம். நான் இப்போ நாரதருக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு துக்கம். ஐயோ போச்சே அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் மெதுவாக 2003 வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற பாகவதத்தை என்னோட சுவாமிகிட்ட பாடம் படிக்கும்போது சுவாமி வந்து இப்போ நான் உங்களுக்கு சொன்ன அந்த ஸ்டோரி வந்து பாகவதத்தில் இருக்கு. அப்போ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எழுதுறாருன்னா இந்த விஷயத்துக்கான டீக்காவை நீங்கள் அங்கே பார்க்கலாம். இதுக்கான டீக்காவை எழுதும் போது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, புண்ணிய விசேஷத்தினால நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் யாரெல்லாம் கண்ண மூடி உட்கார்ந்து ஏதோ பண்ணுறாங்க, அதில் 1000ல் ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு சமயத்தில் என்ன ஆயிடும்னா நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தது ஒரு டைமில் என்ன ஆகிடும், டும் வெளில வந்துடும்.
அது சவிகல்ப சமாதியா கூட இருக்கலாம், தேவதையோட பிரசன்னமாகிறதா இருக்கலாம், காட்சி கொடுக்கறதா இருக்கலாம், இல்ல வந்து நிர்விகல்ப சமாதி அட்டன் பண்றது கூட இருக்கலாம், தேகத்தோட எந்த சம்பந்தமும் இல்லாம போறதா இருக்கலாம், இல்ல விராட் அனுபவமா இருக்கலாம், இல்ல இரண்ய கர்ப்ப அனுபவமா இருக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறது இல்லைன்னு கேட்டீங்கன்னா புண்ணிய விசேஷம். அப்ப புண்ணிய விசேஷத்தினால திரும்ப நீங்க அதுல நிக்க முடியுமா அப்படின்னா நீங்க ப்ராசஸ்ல போகலல்ல. அப்ப நீங்க எங்க நிப்பீங்க? ஸ்டாண்டிங் பிளேஸ் இல்லாததுனால ஸ்டேர் கேஸ்ல மேல இருந்து கீழே வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பழைய நிலைக்கு கிரவுண்ட்ல வந்து நிப்பீங்க விழுந்து. இதே நீங்க பிராக்டிஸ் ஒழுங்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிருந்தீங்கன்னா லேண்டிங் ஸ்பேஸ்ல வந்து நிப்பீங்க, கீழே வந்து நிப்பீங்க. இப்ப சமாதியில இருந்து கீழே இறங்குறவன் என்ன பண்ணுவான்? யோக அபியாச பாட்டவேனன்னு முன்னாடி போன முதல் பேராகிராஃப்ல பாருங்க, யோக அபியாச பாட்டவேனன்று. யோக அபியாசத்தோட நல்ல நிபுணத்தன்மை பிராக்டிஸ் பண்ண 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 அதுல ஒரு நிபுணத்தன்மை வரும். அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல போயிருப்பான். அப்ப நிர்விகல்பத்துல இருந்து கீழே இறங்கும் போது லேண்டிங் ஸ்பேஸ் எது? பரவைராக்கியம், பரம்பிரசங்கியானம்ன்ற பூமியில வந்து நிற்பான். அதே நேரத்துல பிராக்டிஸ் பண்ணாம புண்ணிய வசத்தினால ஒருத்தனுக்கு கிடைச்சது அப்படின்னா அவன் எங்க வந்து நிற்பான்? அவனுக்கு நேரா கிடைச்சது அது விட்டான் அப்படின்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா வந்து அதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, யுக்த குண ராகிதஸ்ய கேனாபி புண்ணிய விசேஷேன. மேலே சொன்ன வசீகார வைராக்கியமோ இல்ல பரவைராக்கியம்ன்ற குணமோ, இந்த குணங்கள் இல்லாம, குணம்னு என்னது? ஸ்பெஷல். அந்த ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் எதுவுமே இல்லாம புண்ணிய விசேஷத்தினால ஏதோ பெரிய புண்ணியம் பண்ணது ஒருத்தருக்கு ஜென்மத்துல கூடி வந்துச்சு அப்படின்னா கதாச்சித்து உட்பன்னே அப்படி தத்துவஞானம் ஏதாவது உண்டாயிடும். இந்தியா ஃபுல்லா நிறைய பேருக்கு சாதகர்களுக்கு அது உண்டாகும். அதை பிடிச்சுக்கிட்டு ரமணர் மாதிரி என்ன பண்ணணும்? நிஷ்டைக்கு போயிருக்கணும். நிஷ்டைக்கு போகாம என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கலைஞ்சு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணாம போயிடும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? கீழே இறங்கிடுவாங்க. ஒரு மோகம் வந்துடும். மோகம் வந்த மாத்திரத்துல என்ன ஆகுனா கிரக கிருமவத்து தத்ரைவ தத்துவம் விஸ்மரியதே. எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வேலையில காலையில ஒரு அனுஷ்டானம் பண்ணுவோம், அப்புறம் வந்து வீட்டு வேலை அது இதுன்னு ஆகும்போது நம்மளோட இதெல்லாம் அனுஷ்டானத்துல இருந்த சுகம் மறந்து போய் விவகாரத்துல கலந்து போயிடுவோம் நம்ம. அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த புண்ணியத்தினால கிடைச்சவன் அந்த அந்த இதை தக்க வச்சுக்க முடியாம என்ன பண்ணுவான்? கலந்து சொசைட்டியோட வீட்டு வேலை அது இதுன்னு நிறைய ஆக்கிரமிச்சோன்னா அதுல வந்து அந்த சுகத்தை வந்து பாத்தீங்கன்னா மறந்து கொஞ்சம் கொஞ்சமா அவனை விட்டு போய்விடும். எல்லா சாதகர்களுக்கும் இப்ப எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு அனுபவம் உண்டானதுக்கு பிறகு நான் எவ்வளவு காலம் துக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியும். என்னென்னவோ ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கேன். விட்டு போச்சு, திரும்ப கொண்டே வர முடியல. ஏன் அப்படின்னா புண்ணியத்தினால கிடைச்சது. ஏதோ குருநாதர்களுக்கெல்லாம் சேவை பண்ணதுனால கிடைச்ச புண்ணியம் அது வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்போ அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா காட்டுறதுக்காக வந்தது. இன்னும் ஃபியூச்சர்ல அதை அடையணும்ன்றதுக்காக நம்ம பயிற்சி பண்றதுக்காக அபியாசம் பண்றதுக்காக சொல்லப்படுறது. அதை விட்டுட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? மடம் கட்டுறது, பெரிய பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாம் சுத்தி எல்லாத்தையும் கிரியேட் பண்ணாங்கன்னு வச்சுங்க. விவகாரத்துல என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அடையப்பட்ட அந்த தத்துவ ஞானம் நிர்விகல்ப சமாதி கலைஞ்சு போய் நிஷ்டையை அடையாம வீணா போயிடும். அதுக்கு பேரு தது இதம் அஸ்திதம் பிரஜானம். இந்த பிரஜானத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆகாத ஞானம். அப்போ ஒரு ஞானம் ஒருத்தருக்கு கிடைச்சது அப்படின்னா அதை பிடிச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா நிலை நிறுத்தி நல்லா அதுலயே நின்று நல்லா பழகி அதை ஸ்திரப்படுத்திக்கணும். என்ன ஆனாலும் கலைஞ்சு போகாத அளவுக்கு திருட அபரோக்ஷ ஞானம் அப்படின்னு அதுக்கு பேரு, திருட நிஷ்டை அப்படின்னு பேரு. அதை கொண்டுட்டு வராம ஒண்ணு கிடைச்சது அப்படின்னு நீங்க நான் பெரிய சுத்த புருஷனாக்கணும் கீழே இறங்குனீங்கன்னா மறந்து போயிருந்த மாயா உங்களை அடிச்சுட்டு போயிடும், பிளட்ல அடிச்சுட்டு போற மாதிரி. இதான் அஸ்திதம் அப்படின்னு பேர். இந்த ரெண்டு விஷயங்கள் புரிஞ்சுக்க. நாளைக்கு மீதி நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. ஜி இந்த ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம்னு இருக்கிற இடத்துல இதை ஒரு காப்பி போட்டு நீங்க என்ன பண்ணீங்க அங்க வச்சிருங்க. இந்த இந்த இது வந்து பாத்தீங்கன்னா அபூர்வமான இந்த வியாக்கியானம் ரொம்ப அபூர்வம், ரொம்ப இதானது.
இந்த விஷன்ல தான் அந்த ஸ்பிரப்பரிங்க லட்சணத்தை நம்ம பார்க்கணும். நியூ வேதாந்திஸ் பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது. ஹரிஓம் ஹரிஓம். சொல்லுங்கம்மா. ஆமாம் ஆமாம். நீங்கள் இன்னும் தமிழ் வேதாந்த புக்கில் எல்லாமே இதே எக்ஸாம்பிள் தான் சொல்லுங்க. இதே எக்ஸாம்பிள். நான் தான் இன்னைக்கு வரும்போது சொன்னேன், ஐயோ நம்ம எதையாவது எக்கு தப்பாக பேசுகிறோமே, வெறும் நானும் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெறும் ஜென்ஸ் மட்டும்தான், சாதகர்கள் மட்டும்தான். நான் கண்ணா பின்னாடி எதையாவது பேசுவேன். நீங்கள்லாம் ஸ்திரீகளாக நிறைய பேர் இருக்கீங்க கிளாஸில். அதனால கொஞ்சம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி என்னால் பேச வேண்டியிருக்கு. இல்லைன்னா பச்சையாக பேசிடுவேன். நான் கொஞ்சம் ரொம்ப எடிட் பண்ணி பேசுகிறேன். எனக்கு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பேச வேண்டியிருக்கு உங்கள்கிட்டலாம் பாடம் எடுக்கிறது. ஆனால் தமிழ் வேதாந்தத்தில் எல்லாத்தையும் பழைய வேதாந்தத்தில் நல்ல கிளியராக நிறைய விஷயங்கள் இந்த எக்ஸாம்பிளே சொல்கிறது. நான் இப்போ அதை படித்ததுக்கு பிறகு தான் நான் கவனிக்கவே ஆரம்பித்தேன். இந்த நியூ மேரேஜ் ஆனவங்க இருக்காங்கல்ல, அந்த நியூ மேரேஜ் ஆனவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ காதல் இருக்கும். ரெண்டு பேருக்கும் வேலை செய்யும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் யோசிச்சு பார்க்குறேன். ஒவ்வொருத்தரையாக பார்க்கும்போது நம்ம சொன்னால் அவங்க ஏதோ சொல்லுவாங்க, அவங்க ஒரு லைஃப்பில் இருப்பாங்க. நம்ம பேசுறது அவங்களுக்கு உள்ளேயே போகாது. ஏதாவது விவகாரம் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த ஒரு லைஃப்லேயே இருப்பாங்களோடய அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விவகாரத்தில் சரியாக அவங்களால இதாக முடியாது. நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். அதே மாதிரி லவ் பண்ணுறவங்கள்ட்டையும் அதே ஒரு இது இருக்குது. ரொம்ப தீவிரமான காதல், யாராவது அந்த டீனேஜில் ஒரு காதல் வரும்ல, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உலகமே தெரியாது. எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணு வந்து அந்த பையனே நினச்சிக்கிட்டு இருக்கும், அந்த பையன் அந்த பொண்ணையே நினச்சி, உலகமே வேற இல்லைன்னு நினைப்பு அவங்களுக்கு இருக்கும். ஒரு மோகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிச்சிடும் அவங்களுக்கு. அப்போ உலக விவகாரங்கள்லாம் மறந்துடுவாங்க. நிறைய என்னோட பார்ட்னர் ஒருத்தர் இருந்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயசாக நான் ஒரு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ் சில இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து நான் வேறு பிஸ்னஸ், அவரும் நானும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸில் இருந்தோம். நான் பல முறை வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஜி ஆஃபீஸ் வந்துட்டீங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஒர்க்கை பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் போயிடும் அப்படின்னு நான் சொல்லி கேட்கவே இல்லை. அவர் வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா அந்த லவ் இதுலேயே மாட்டினார். போச்சு அவரோட அந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாசமாக போச்சு, பிஸ்னஸே நாசமாக போச்சு அவரோட. அப்போ நான் சொல்லி இது பண்ணிகிட்டே இருப்பேன். எங்கேயோ கனவுல இருப்பாங்க. நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி தான் லவ் அஃபெக்ஷன் வந்தவன் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருப்பான். மந்திரிச்சு விட்ட மாதிரினா என்ன அர்த்தம்? எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணோட நினைப்புலையே இருக்கிறது, கஞ்சா சாப்பிட்ட மாதிரியே இருக்கிறது, போதையிலேயே இருக்கிறது. நினைவுக்கு வாயா, இது உலகையா, இது பிஸ்னஸ், இது ஆஃபீஸ்க்கு வந்திருக்க பண்ணு, இங்கே போ அங்கே போனால் எதுலேயும் போக முடியாது. அப்போ சாதாரண ஒரு பெண்ணோட நினைப்பே வந்து பார்த்தீங்கன்னா உலக விவகாரங்களை ஈடுபடாமல் பண்ணுது அப்படின்னா பிரம்மானந்தத்தை அனுபவிச்சவன் என்ன ஆகும்? ஒண்ணுமே பண்ண முடியாது அவன். அதனால்தான் அர்த்த சுசுப்தக நம்ம சொல்றோம், பாதி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சவன். அந்த தூக்கத்தோட ஆனந்தத்திலேயே இருப்பான் ஒழிய தான் என்ன சாப்பிட்றோம், என்ன நடக்கிறோம், என்ன பேசுறோம், எதுலயும் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபாடே வராது. ஜீவன் முக்தன் இப்படிதான் இருப்பான். பாப்போம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.